கிறிஸ்துவுக்குள் பிரியமாய் அழைக்கப்பட்டிருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் யாவருக்கும் பிதாவாகிய யாவே கடவுளாலும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் சமாதானமும் இரக்கமும் உண்டாவதாக என்ற வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு இந்த நாளிலே நாம் எடுத்திருக்கக்கூடிய தலைப்பு ஆவிகளை சோதித்தறிதல் என்ற வசனத்தை அடிப்படையாக வைத்து உலகத்திலே அநேக ஆவிகள் இன்னொரு முறை இந்த வசனத்தை வாசிக்கலாம். 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். பிரியமானவர்களே, உலகத்தில் அநேக கள்ள தீர்க்கதரிசிகள் தோன்றியிருப்பதினால் நீங்கள் எல்லா ஆவிகளையும் நம்பாமல் அந்த ஆவிகள் தேவனால் உண்டானவைகளோ என்று சோதித்து அறியுங்கள். அந்த ஆவிகள் தேவனால் உண்டானவைகளோ என்று சோதித்து அறியுங்கள் என்று சொல்லுகிறார். எனவே ஆவிகளை நாம் சோதித்து அறிகிறவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்பதைத்தான் மையப்படுத்துகிறோம். ஏனென்று கேட்டால், கடந்த முறை நாம் பார்த்தோம், மதுரன மரியாளும் 7 பிசாசுகளும் என்ற தலைப்பிலே ஒரு ஆய்வை நாம் மேற்கொண்டோம். அப்போ மதுரனா மரியாள் என்று அழைக்கப்படுகிற ஒரு புனித ஸ்திரியாக காணப்படலாம். ஆனால் அவருடைய பிந்திய வாழ்விக்கும் முந்தைய வாழ்விக்கும் மாறுபாடு உள்ளது என்பதைத்தான் அது அடையாளப்படுத்துகிறதாக காணப்படுகிறது. அப்போ பிந்திய வாழ்வு ஒருவேளை சிறப்பான வாழ்வாக காணப்படலாம். ஆனால் முந்தைய வாழ்வு எப்படி இருந்தது என்று பார்த்தால் அது சரியாக இல்லை என்பதைத்தான் என்ன பண்ணணும், நாம் ஒரு அடையாளப்படுத்தி பார்க்கலாம். நம்ம பைபிளில் வேற ரெஃபரன்ஸ் எல்லாம் ஒன்றும் கொடுக்கல. அதனால 7 பேயை துரத்துனதுக்கு அப்புறம் தான் மரியாதை என்ன பண்ணுறாங்க, இன்ட்ரோடியூஸ் ஆகுறாங்க. அதனால அவங்க நல்லவங்க என்பது தான் நாம் ஏற்றுக்கொள்ள முடியும். ஆனால் அவர் மீது 7 பிசாசுகள் இருந்தது என்று சொல்லும்போது அந்த 7 பிசாசுகளைத்தான் என்ன பண்ணணும், சென்ற முறை நாம் வகைப்படுத்தி பார்த்தோம் என்பதாக நம்ம பார்க்கணும். அதான் ஒருத்தர் ஆடு திருடுறவர் என்ன பண்ணிட்டாராமா, ஆடு திருடவங்க நெத்தியில் என்ன பண்ணுவாங்களா, எஸ்டின்னு போட்டுருவாங்க. ஆடு திருடுறவங்க நெத்தியில் அந்த ஊரில் ஷீப் தீஃப் அப்படின்னு போட்டுருவாங்க. ஷீப் தீஃப்ங்கிறதுக்காக எஸ் போட்டு டீ போட்டு நெத்தியில் போட்டுருவாங்க. அப்போ ஒருத்தர் ஆடு திருடுறது, அவர் எஸ்டின்னு போட்டாங்க. ஐயோ அவன் ஆடு திருடன்னு எல்லாரும் பார்க்க சொல்லுவோம். அவர் மன வேதனைப்பட்டு அவர் மன மாற்றம் அடைந்து அவர் திரும்பி அவர் வேதாகமத்தை படித்து வேதாகம கல்லூரியிலே படித்து ஒரு பெரிய ஃபாதர் ஆகிட்டார். அவர் பெரிய ஃபாதராகி அந்த ஊருக்கு வர்றாரு. வரும்போது பார்க்குறாங்க, என்னடா இவருக்கு நெத்தியில் எஸ்டின்னு போட்டிருக்குது, ஒருவேளை இவர் ஆடு திருடனா இருப்பாரா? இருக்காது. அதனால எஸ்டிக்கு என்ன அர்த்தம் கொடுத்து சொன்னாங்க, அவங்க செயின்ட்டாங்க. இவர் செயின்ட்டு, அதனால தான் எஸ்டின்னு வச்சு. அப்போ அதே எந்த காரியங்கள் அவருக்கு பலவீனமாக இருக்கிறதோ அதிலே ஒரு பலத்தை என்ன பண்ணுகிறார், அவர்கள் அந்த மாற்றத்துக்குள்ளாக வரும்போது ஒரு புது பெலனாக அமைகிறது என்பதைத்தான் என்ன பண்ணுறோம், அந்த இடத்துல நாம் பார்க்கிறவர்களாக இருக்கிறோம். அப்படி என்று சொன்னால் இந்த மதுரனா மரியாள் மேலே இருந்த 7 ஆவிகளை நாம் வகைப்படுத்தினோம். அது கனநித்தரியின் ஆவி, அது தந்திர மனம், இச்சக வார்த்தைகளை பேசுவதினால் அது ஏமாத்துறது. அப்படியே இச்சகமாக வார்த்தை பேசி அப்படியே அவங்கள பக்கம் வசியம் பண்ணி அந்த பக்கம் கொண்டு வருது, அதை மயக்கிறது. இது எல்லா பக்கம் இருக்குது, இது சபைகள்லையும் இருக்குது. அப்படியே நைஸாக போய் மயக்கி என்ன பண்ணுறாங்க, அவங்க அந்த பக்கம் இழுத்துக்குவாங்க. இது எல்லா பக்கம் இருக்குது, ஒரு ஆஃபீஸ் இருந்தாலும் சரி, அந்த பக்கம் இருந்தாலும் சரி. அப்போது மயக்குதல், அது கனநித்தரியின் ஆவி. 2வது அடங்காதவள். அதனால எப்படி இருப்பாங்கன்னா, அவள் காது கேட்காது, நீ என்னதான் சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. அப்படி அடங்காதவள், ஒரு மோசமாக நடக்கிறவர்களாகட்டும், மோசமாக நடக்கிறவர்களாகட்டும், வீடில் இருக்கக்கூடிய பிள்ளைகளாகட்டும், நீங்கள் பெற்றோர் சொன்னால் அதை கேட்பார்களான்னு கேட்டால் அது 90% கேட்கறது கடினம் என்பதாக பார்க்கணும். ஏன்னா அது காது கேட்கறது இல்லை அவங்களுக்கு. அப்போ அடங்காதவள், அதான் சொல்கிறேன். நிறைய வசனங்களை நாம் தியானமாக எடுத்துக்கொண்டோம். அப்போ அது காது கேட்கலன்னா அது ஊமையும் செவிடுமான ஆவி என்பதாக அந்த இடத்துல நான் புரிந்து கொள்கிறவர்களாக இருக்கிறோம். 3வதாக அது ஞானம் இல்லாதவள் அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஞானம் இல்லாதவள், ஞானமும் இல்லாதவள் என்று பார்க்கும்போது அது பலவீனம் என்பதாக பார்க்கும். அது பலவீனப்படுத்தும் ஆவி. அது 4வதாக அந்த நடையில் விகாரப்படுகிறது. நடையில் விகாரப்படுவதனால் அது என்ன பேசுகிறார்கள், அது வஞ்சக ஆவி, ஏமாற்றுகிறது. அவருடைய நடைகள் மாறி மாறி விகாரப்படும், அவைகளை அறிய முடியாதுங்கிற. அப்ப அது ஏமாத்துது. அது அப்படி பல உதாரணங்கள் அதற்கு நாம் கொடுக்கிறவர்களாக இருக்கலாம். அது அடுத்தது 5வதாக அது கொள்ளைக்காரிங்கிற. அவர் கொள்ளைக்காரனை போல் பதிவிருந்து அநேகரை விலை பண்ணுவாள் என்று என்ன நம்ம நீதிமொழி புத்தகத்தை புதுசாக நம்ம எடுத்தோம். நீதிமொழி 2ஆம் அதிகாரம், 5ஆம் அதிகாரம், 7ஆம் அதிகாரம், 23ஆம் அதிகாரம் அப்படியே அலசி எடுத்தோம். அப்போ அது என்ன சொல்றாரு பார்த்தோம்னா, அது கொள்ளைக்காரி. கொள்ளைக்காரின்னு என்ன அர்த்தம், அது மற்றவர்களுக்கு காசை புடுங்கணும். இதுதான் குறி சொல்ல ஏவுகிற ஆவி என்பதாக
அந்த இடத்துல வந்து நம்ம பார்க்கிறோம். அது ஆதாயம் தேடக்கூடியதாக இருக்கிறது என்பதையும் நாம் புரிந்து கொள்கிறவர்களாக இருக்கிறோம். ஆறாவதாக அது பொய்யின் ஆவிங்கிறது. பொய் பேசுவான், சரளமா பொய் பேசும். ஒரு நாமும் அப்படி இருக்கலாம், பேசிக் கொண்டிருந்தவர்களுக்கெல்லாம் பேசிக் கொண்டிருக்கிறவர்களாக இருக்கலாம், ரொம்ப பொய் பேசுறவர்களா இருக்கலாம். ஒரு சிலர் சொல்லுவாங்க, நான் அதெல்லாம் வர முடியாதுங்க, என்ன நான் ரொம்ப பொய் பேசுறேன், நான் பிசினஸ்ல இருக்கேன், நான் போய் பேசிதான் ஆகணும் அப்படின்னு என்ன சொல்லுவாங்க. அப்படி சொல்றது வழக்கமா இருக்கு என்பதா, அப்படின்னா அந்த பொய்யின் ஆவி என்பதாக அந்த இடத்துல சொல்லப்படுகிறதாக பார்க்கிறோம். ஏழாவதாக அது வேசித்தனத்தின் ஆவி என்று சொல்லுவதாக பார்க்கிறோம். விபச்சாரம், வேசித்தனத்தின் ஆவி, அது கொலை செய்து விடுகிறது என்பதாக பார்க்கிறோம். அப்படின்னா இந்த ஏழு ஆவிகளை நாம் பகுத்து ஆராயும் போது மோசேயின் 7 பிந்திய கட்டளைகளும் அதிலே அடங்கி வருகிறதை நாம் தியானமாக எடுத்துக்கொள்ளலாம். மாத்திரமல்லாதபடிக்கு நீதிமொழிகள் புத்தகம் 6ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அந்த கர்த்தர் அருவருக்கும் 7க்கு 6 காரியங்களை அவர் வெறுக்கிறார், 7 அவருக்கு அருவருப்பானவர்கள் என்று போடப்பட்டிருக்கிறதாக பார்க்கிறோம். எனவே அதையும் என்ன பண்றோம், இதை மேட்ச் பண்ணி தான் உங்க கையில வந்து ஒரு டேபிள் வந்து என்ன பண்ணிட்டோம், நம்ம கொடுத்துட்டோம். நீங்க வசனம் நோட் பண்ணணும்னு அவசியம் இல்லை, அது எல்லாமே அதுல வந்து என்ன பண்ணிட்டோம், நம்ம போட்டிருக்கிறோம் என்பதாக பார்க்கிறோம். அதன் அடிப்படையில் வந்து கனநித்திரையின் ஆவி முதலாவது நான் பார்க்கக்கூடியது கனநித்திரை. உங்களுக்கு வரலீங்களா? கனநித்திரையின் ஆவி என்பதாக கனநித்திரையின் ஆவி என்பதாக பார்க்கிறோம். படிங்க ரோமர் 11ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். ரோமர் 11ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். கனநித்திரையின் ஆவி என்று பேசுகிறார். படிக்கலாம். 11:8 எழுதவும் எழுதிக்கோங்க, நல்லதுதான். கனநித்திரையின் ஆவியையும் காணாதிருக்கிற கண்களையும் கேளாதிருக்கிற காதுகளையும், அதான் கனநித்திரையும் ஆவியும் காணாதிருக்கிற கண்ணையும் கேளாதிருக்கிற காதுகளையும் தேவன் அவருக்கு கொடுத்துட்டாரு. அவங்களுக்கு கண்ணும் தெரியாது, காதும் கேட்காது. நீங்க 10-100 தடவை சொன்னாலும் அது காதுல போகாது. காணாதிருக்கிற கண், கேளாதிருக்கிற காது, அது கனநித்திரையின் ஆவி. நித்திரை மயக்கமாக இருக்கிறார்கள், அவர்களுக்கு ஒன்றும் புரிவதில்லை, கேட்கவே மாட்டாங்க. நீங்க டிவி பார்த்துட்டு சாப்பிடாதீங்கன்னு சொல்லுச்சுன்னா நாங்க டிவி பார்த்துட்டு தான் சாப்பிடுவோம்பா. இன்னைக்கு நிறைய மெடிக்கல்ல நிறைய பேர் சொல்றாங்க, நீங்க பார்க்கும்போது டிவி மட்டும் பார்க்காதீங்க அப்படி. இன்னைக்கு இருக்கக்கூடிய பாரம்பரிய பழக்கங்கள் மாற்றப்பட்டு வருகிறது என்பதாக பார்க்கணும். இன்னைக்கு ஒவ்வொரு வீட்லயும் ஒருவேளை டைனிங் டேபிள் இருக்கலாம், இல்லாம இருக்கலாம். ஆனா டைனிங் டேபிள் இன்னைக்கு யூஸ் பண்றாங்களான்னு பார்த்தோம்னா இன்னைக்கு யூஸ் பண்றது இல்லை. ஏன்னா அவங்க சாப்பாடை வாங்கிட்டு ஒரு பக்கம் போய் உட்கார்ந்து என்ன பண்றாங்க, மொபைல் பார்த்துட்டு சாப்பிட்றாங்க, இல்லைன்னா டிவி பார்த்துட்டு சாப்பிட்றாங்க. டைனிங் ரூமு, டைனிங் இருக்கக்கூடிய இடத்துல வந்து அங்கே டிவி வச்சு ஒரு வேளை பார்க்கறதா இருந்தால் கூட பார்க்கலாம். ஆனால் இன்றைக்கு எப்படி நிலைமை மாறிவிட்டது என்று பார்த்தால், இன்னைக்கு அநேக சகோதரர்களாகட்டும் சகோதரிகளாகட்டும் அவர்கள் குனிந்ததலை நிமிர்வதில்லை. ஏன் குனிந்ததலை நிமிர்வதில்லை? இன்னைக்கு அப்படிதான் இருக்குது, இன்னைக்கு நிலைமை அப்படிதான் இல்லையா? குனிந்ததலை நிமிர்வதில்லை. அதான் ஏஞ்சல்ஸ் வந்து என்ன பண்ணாங்களா, அங்கே போய் அங்கே கேட்டாங்களா, அவர் இங்கேருந்து போனவங்க அங்கே போயிட்டாங்க, பரலோகத்துக்கு போனவங்க கிட்ட பார்க்குறாங்களா, இப்போ புதுசாக வந்திருக்கவங்கெல்லாம் பூமியிலேருந்து வந்தவங்கெல்லாம் இப்படியே கையை வச்சுட்டு இருக்கிறாங்களே, கீழே பார்த்துட்டு என்னன்னு கேட்டாங்க. இப்படியே கையை வச்சுட்டு கீழே பார்த்துட்டு ஜெபம் பண்ணுறாங்களான்னு கேட்டாங்க. அந்த கை அப்படியே தான் நிற்கிதவங்க, அப்படி பழகிட்டாங்க அவங்க, புரியுதுங்களா? இதுதான் அது என்ன பண்ணா, கேளாது இருக்கிற காது, அது காணாது இருக்கிற கண், அது கனநித்திரையின் ஆவி என்பதாக பார்க்கணும். நமக்கு அது வந்து நம்ம கேட்கல அப்படின்னா நமக்கு கனநித்திரையின் ஆவி, தூக்கத்தின் ஆவி. தூங்கும்போது எதை கேட்குமா? காது கேட்குமா? தூங்கும்போது காது கேட்காது இல்லையா? தூங்கும்போது கண்ணு பார்க்குமா? கனவு வேணா வரும், மூளையில வேணா பதியும். ஆனால் அது வந்து இது ரெண்டும் வந்து நம்மை மயக்குகிறது என்பதாக அந்த இடத்துல நாம் புரிந்து கொள்ளுகிறவர்களாக இருக்கிறோம். இரண்டாவதாக ஊமையும் செவிடுமான ஆவி என்று அங்கு பேசுவதாக பார்க்கிறோம். மார்க் எழுதியது அது இன்னொரு வசனம் படிக்கலாம். ஏசாயா புத்தகம் 26:10. கர்த்தர் உங்கள் மேல் கனநித்திரையின் ஆவியை வரப்பண்ணி உங்கள் கண்களை அடைத்து ஞானதிஷ்டக்காரராகிய உங்கள் தீர்க்கதரிசிகளுக்கும் தலைவர்களுக்கும் முக்காடு போட்டார். ஞானதிஷ்டக்காரர்கள் எங்க படிச்சீங்க? ஏசாயா 29:10. 29:10. கனநித்திரையின் ஆவியை பண்ணி என்ன பண்ணிட்டாரு, அவர் நமக்கு முக்காடு போட்டு விட்டார்ன்றதாக பார்க்கிறோம். 29:10. ஆமா, 26:10 படிங்க.
துன்மார்க்கனுக்கு தயவு செய்தாலும் நீதியை கற்றுக்கொள்ளலாம். துன்மார்க்கனுக்கு தயவு செய்தாலும் அவன் நீதியை கற்றுக்கொள்ளான். நீதியுள்ள தேசத்திலும் அவன் அநியாயம் செய்து கர்த்தருடைய மகத்துவத்தை கவனியாதே போகிறான். கேட்கவே மாட்டாங்க. எங்க நீதி உள்ள 1000 வருஷத்துலயும் கேட்க மாட்டாங்கட்டாங்க. அப்ப எப்படிப்பட்ட நிலைமை இருக்கிறது என்பதாக பார்க்கிறோம். ஜாக்கிரதை உடையவர்களாக இருக்க என்பதாக அது மயக்கி விடுகிறது, கண்மயக்கம் உண்டாக்கி விடுகிறது என்பதாக பார்க்கிறோம். இரண்டாவதாக அங்கு ஊமையும் செவிடுமான ஆவி என்று பேசுவதாக பார்க்கிறோம். மார்க் எழுதிய நற்செய்தி 9ஆம் அதிகாரம் 17, 22, 25. மார்க் எழுதிய நற்செய்தி 9ஆம் அதிகாரம் 17, 22, 25. அப்பொழுது ஜனக்கூட்டத்தில் ஒருவன் அவரை நோக்கி, அந்த சந்திர ரோகி நம்ம படிக்கிறோம் இல்லைங்களா, மத்திய 17 அதிகாரத்தில் படிப்போம் இல்லையா, லுனாட்டிக்னு படிப்போம். அது வந்து கூட்டிட்டு வராங்க. இந்த ஜாதி பிசாசு உபவாசத்திலும் ஜபத்திலும் போகாதுன்னு பேசுவார். இந்த வகைப்பேய் மற்ற மார்க்கில் பார்த்தீங்கன்னா இந்த வகைப்பேய் என்று போடப்பட்டிருக்கிறதாக பார்க்கிறோம். அப்போ கூட்டிட்டு வர்றாங்க. அப்பொழுது ஜனக்கூட்டத்தில் ஒருவன் அவரை நோக்கி, போதகரே, ஊமையான ஒரு ஆவி பிடித்த என் மகனை உன்னிடத்தில் கொண்டு வந்தேன். ஊமையான ஒரு ஆவி பிடித்த மகனை உன்னிடத்தில் கொண்டு வந்தேன். அது என்னை அங்கே பிடித்தாலும் அவனை அலைக்கழிக்கிறது. அது அலைக்கழிக்கிறதுங்கிற எங்க அது ஊமையான ஆவிங்கிற வாயே பேசாது. ஏற்கனவே ஒரு பாடத்தில் போயிருக்கோம். என்ன அதுல நம்ம பார்த்தோம், இது கல்யாண வஸ்திரம் ஏன் இல்லை அப்படின்னு கேட்கும்போது ஒண்ணுமே பேச மாட்டேங்கிற. பார்த்துருக்கேன் இல்லையா, கல்யாண வஸ்திரம் ஏன் உனக்கு இல்லை, கல்யாணம் இருந்து பாடத்தில் ஒண்ணுமே பேசல. இன்னைக்கு வந்து வாலிப பிள்ளைங்களை நீங்க பாத்தீங்கன்னா வீடுகளில் வந்து ஏண்டா அது செஞ்சியாடா அது செஞ்சியாடான்னு ஒன்றும் பேச மாட்டாங்க, பேசாமல் நிற்பாங்க. ஏன்? அவர்கள் மனசு ஒவ்வாமை ஏற்பட்டு விட்டது என்பதை தான் பார்க்கிறோம். ஊமையும் செவிடுமான ஆவிங்கிறது ஊமையான ஒரு மனிதன் பேசுகிறார். அது என்ன பண்ணுதான் 22ஆம் வசனத்துல பாருங்க, நெருப்பிலும் தீயிலும் தெருப்பிலும் தண்ணீரிலும் கொல்லும்படிக்கு அது அநேகந்தரம் தீயிலும் தண்ணீரும் தள்ளிற்று. இவரை கொல்றதுக்காக அநேகந்தரம் தீயிலும் நெருப்பிலும் தள்ளியதுங்கிற இதான் சொல்ற. இதான் நடக்குது. இது ஊமையான ஆவிதான் போட்டிருக்கிறாரே, அது ஊமையும் செவிடுமான ஆவி என்று எப்படி நாம் சொல்ல முடியும் என்று கேட்கலாம். அது நெருப்பில் தள்ளுகிறது, தீயில் தள்ளுகிறது. அப்ப என்ன அர்த்தம்? இப்போ தண்ணியில் நீச்சல் போறாங்க, தண்ணியில் ஸ்விம்மிங் போறாங்க, அவங்க என்ன பெல்ட் போட்டுக்கிறாங்க? மேல பழக்கிறவன் சீட் பெல்ட் போடுறான், தண்ணியில் போறவன் என்ன பண்றான்? லைஃப் பெல்ட் போடுறான் இல்லையா? ஐயா, தண்ணியில மூழ்கிட கூடாதுங்கிறதுக்காக இல்லையா? நெருப்பு பக்கத்தில் போவாங்களா? போக மாட்டாங்க. அப்ப இது ரெண்டும் வந்து ஆபத்தான ஒன்று என்பதாக பார்க்கிறோம். அதுல தள்ளுது, இவனை கொலை செய்ய பார்க்கிறது என்பதா பார்க்கிறோம். அதில் எப்படிப்பட்ட ஆவின்னு சொல்றாரு பாருங்க. அதுதான் கேட்காம அடங்காதவர்களாக இருக்கக்கூடிய மக்கள் கூட்டம் என்பது. அது அடங்கா திமிரா இருக்குது. அது 25. அப்பொழுது ஜனங்கள் கூட்டமாய் ஓடி வருகிறதை இயேசு கண்டு அந்த அசுத்தாவியை நோக்கி, ஊமையும் செவிடுமான ஆவியே, அந்த அசுத்தாவியை நோக்கி ஊமையும், அங்க சொல்லும்போது ஊமையான ஒரு மனிதன் தான் சொன்னாங்க. அவன் ஏன் ஊமையாக இருக்கிறான் என்று ஆண்டவர் பேசுகிறார் இல்லையா? ஊமையும் செவிடுமான ஆவியே, இவனை விட்டு புறப்பட்டு போ, இனி இவனுக்குள் போகாதே, இனி இவனுக்குள்ள போகாதே, இவனுக்கு போகிற கட்டளை இட்டார். அது செவிட்டாவிதான், அது காது கேட்காது. ஆனா இயேசு பெண்ண பேசின வார்த்தை கேட்டுச்சா? அது கேட்குது. புரியுதுங்களா? அப்ப வார்த்தை வல்லமை உள்ளது. செவிடன் காதை திறக்குகிறார். எப்பத்தா என்று சொல்லுகிறார், திறக்கப்படுவாயா என்று சொல்லுகிறார். காது திறக்கிறது. ஊமையும் செவிடுமான ஆவி. புரியுதுங்களா? ஆண்டவரின் சத்தம் கேட்கிறது. அப்படின்னா அது காது கேளாமையினால் தான் வாய் பேசுவதில்லை என்பதாக முந்தையெல்லாம் ஊம பள்ளிக்கூடம் சொல்லுவாங்க. ஆனா இப்ப என்னங்கிறாங்க, இப்ப காது கேளாத ஒரு பள்ளி தான் சொல்றாங்க. டெஃப் அண்ட் டம்ப் ஸ்கூல்னு சொல்லுவாங்க. ஆனா டெஃப் இஸ் டம்ப். அவனுக்கு காது கேட்காதனால அந்த வார்த்தையின் உச்சரிப்பு என்னன்னு அவனுக்கு தெரியல, அவ்வளவுதான். புரியுதுங்களா? வார்த்தையின் உச்சரிப்பு தெரியல, அதை செய்கை அவர் பண்றாங்க. அதுல வந்து அவர்கள் பேசி பழகி விடுகிறார் என்பதாக பார்க்க அவர்கள் கண்கள் பார்க்கிறது. நம்ம மீட்டிங் ஒரு சகோதரி வருவாங்க, அவங்க காது சுத்தமா கேட்காது. ஆனா அவங்க வீட்டுல அவங்க வீட்டுக்கார்ட்ட பக்கத்துல இருந்து என்ன சொல்றேன்னு கேட்பாங்க. அது வசனத்தை எடுத்து காட்டும். நம்ம வசனம் சொன்னா அவங்களுக்கு தெரியாது இல்ல என்ன சொல்றான்னு. அப்ப பக்கத்துல அவங்க வீட்டுக்காரர் உட்கார்ந்து எடுத்து கொடுப்பாரு. பார்த்தோன்னே அந்த லிப் மூமெண்ட்டை பார்க்குறாங்க. அவங்க லிப் மூமெண்ட்டை பார்த்தா அவங்களுக்கு புரியுது. அவங்களுக்கு ஆச்சரியமான காரியம். ஆனா பேசுவாங்க. அவங்க ஏதோ ஒரு வியாதினால காது போயிடுச்சு. அவங்களுக்கு பழைய பாடல்கள் பாடுறாங்க. நம்ம டாக்டர் வீட்டுக்கு வருவாங்க.
அப்ப என்ன பார்த்தோம்னா அந்த காது கேளாமையினால்தான், அந்த உச்சரிப்பு என்னவென்று தெரியாதனால் அவர்கள் பேசவில்லை என்பதாக பார்க்கிறோம். அது அவங்களுக்கு காதுல விழாது. புரியுதுங்களா? அவங்க பேச்சு இல்லை, அவர்கள் நல்ல காரியங்களை காதிலே கேட்பதில்லை, நல்ல வார்த்தைகளை வாயிலே பேசுவதில்லை, அதற்கு அவர்கள் பழக்கப்படவில்லை. அதான் சொல்றோம், அதுதான் சொல்றாரு. அப்ப மகதலேனா மரியாள் எப்படி இருந்தா பார்த்தீங்கன்னா, அவர்கள் அப்படித்தான் இருந்திருக்க வேண்டும் என்று என்ன பண்ணுகிறோம், நாம் கவனிக்கிறவர்களாக இருக்கிறோம் பிரியமானவர்களே. மூன்றாவதாக அங்க என்ன சொல்லுகிறார், பலவீனப்படுத்தும் ஆவி என்று பேசுவதாக பார்க்கிறோம். லூக்கா 13ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். 13 10 13 படிங்க. ஒரு ஓய்வு நாளில் அவர் ஜெப ஆலயத்தில் போதகம் பண்ணி கொண்டிருந்தார். ஒரு ஓய்வு நாள்ல ஜெப ஆலயத்துல போதகம் பண்ணிட்டு இருக்கிறார். அப்ப ஓய்வு நாள் என்ன பண்ணணும், ஜெப ஆலயத்துக்கு போகணும் இல்லையா? அப்ப அந்த ஆலயத்துக்கு வேற யாருமே வரல, இவர் எப்படி போதகம் பண்ண முடியும்? புரியுதுங்களா? அப்ப ஜெப ஆலயத்தில் போதகம் பண்ணி கொண்டிருக்கார். அப்ப என்ன நடக்குது? அப்பொழுது 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தார். 1 2 இல்லைங்க, அவங்க அம்மாக்கு வியாதி தான். ஆனா என்ன சொல்றாரு இந்த இடத்துல, பலவீனப்படுத்தும் ஆவிங்கிறார். என்னால முடியல, ரொம்ப டயர்டா இருக்குது, எனக்கு தலை வலிக்குது, இடுப்பு வலிக்குது, கை கால் வலிக்குதுன்னு நம்ம நினைச்சோம்னா அது பலவீனப்படுத்தும் ஆவின்னு தான் அர்த்தம். அப்படிதான் அர்த்தம். புரியுதுங்களா? நம்ம என்ன நிலைமையில் இருந்தாலும் நமக்கு ரொம்ப பிரியமான காரியங்கள், நாம் கண்டிப்பாக செயல்படுத்த வேண்டும் என்ற நிகழ்வுகள், அதற்கு முக்கியத்துவம் கொடுப்போமா மாட்டோமா? 2 மாத்திரை போட்டு போயிடும். ஆனால் சர்ச்சுக்கு வரும்போது, கடவுளை தேடும் போது இந்த ஸ்லாக்னஸ் நமக்கு வரும். அப்போ அதைத்தான் என்ன சொல்றாங்க கேட்டோம்னா, அது நம்மை பலவீனப்படுத்துகிறது. காலையில் எந்திரிக்கும் போது ரொம்ப டயர்டாக இருக்கு, இன்னைக்கு என்ன பண்ணலாம், ராஜன் பிரதர் வருவார், டேவிட் பிரதர் வருவார், அவங்க யாராவது எடுக்க சொல்லிடலாம், நீ கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கலாம் அப்படின்னு நினைச்சதுன்னா அது என்ன செய்து விடுகிறது, அது என்னை பலவீனப்படுத்தி விடுகிறது. புரியுதுங்களா? அதை தான் சொல்றாரு. 18 வருஷமா 1 2 இல்லை, அந்த பலவீனப்படுத்த ஆவி பிடிச்சிருக்குது. அவங்க ஆலயத்துக்கு வர்றாங்க. இயேசு என்ன சொல்றாரு, அவர் எவ்வளவு நிமிரக்கூடாத கூனியா இருந்தாங்கிறார். அப்ப என்ன அர்த்தம், சத்தியத்திலே நாம் நிமிர்ந்து இருக்கக்கூடிய பாக்கியம் நமக்கு கிடைக்கவில்லை என்பதுதான் பொருள். அதுக்கு நம்ம பழக்கப்படுத்தல, நம்ம கூணிகிட்டே இருக்கிறோம், நம்ம அடிமைத்தனத்தில் இருக்கிறோம். யார் கூனி குறுகுவார்கள்? அடிமைத்தனத்துக்கு உட்பாதான் கூனி குறுகுவாங்க, முன்னாடி வரமாட்டாங்க. நம்ம போகிறோம், நல்ல கோட் ஷூட் போட்டு பெரிய பெரிய பணக்கார நல்ல பெரிய காஸ்ட்லி கார் ஒரு ஒரு இடத்துல கூடி இருக்கிறாங்க, அவங்க ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் நடத்துகிறாங்க, அந்த ஃபங்க்ஷனில் நீங்கள் போய் கலந்துக்கோங்கன்னு சொன்னால் நமக்கு என்ன தோணும்? நமக்கு அச்சோ அந்த கூட்டத்திலேயோ நானா? அப்போ என்ன பண்ணுது, அது என்னை பலவீனப்படுத்து. ஆனால் அவங்க எல்லாம் அதை கேட்பதற்கு ஆர்வம் உள்ளவர்களாக இருக்கலாம். நம்ம என்ன பண்ணிடுறோம், தட்டி கழிச்சிருவோம். வேண்டாம், நமக்கு போறதுக்கு நமக்கு லாய்க்கு கிடையாது. இல்லை பெரிய பெரிய ஆளுங்கப்பா, நாங்கள் போக முடியுமா? நான் அவாய் செருப்பு தான் போட்டிருக்கிறேன். நான் அவாய் செருப்பு போட்டுட்டு அவங்க மத்தியில் நான் போக முடியுமா? நான் போன என்ன இப்படி இறங்க பார்க்குறான், என்ன இப்படி ட்ரெஸ் பண்ணியிருக்கிறான், நீங்கள் யார் கொஞ்சம் தள்ளி நில்லுங்க, வெளியே நில்லுங்க அப்படிங்கிற சொல்ல அளவுக்கு நமக்கு யோகியதை கம்மியாகி விடும் என்பதனால் என்ன செய்கிறோம், நாம் பலவீனப்பட்டவர்களாக மாறிவிடும், கூனி குறுகிறவர்களாக இருக்கும். எவ்வளவும் நிமிரக்கூடாத கூனியாக இருந்தால் என்று அங்கு போடப்பட்டிருக்கிறதாக பாருங்க. அப்ப என்ன செய்யறார் ஜீசஸ்? இயேசு அவளை கண்டு தம்மிடத்தில் அழைத்து, ஆலயத்தில் தம்மிடத்தில் கண்டு அவளை அழைத்து, கூனியா கண்டு வராமல பாருங்க. ஐயோ நான் கூனியா இருக்கேன், எனக்கு ஒண்ணும் கஷ்டமா இருக்குது, நான் போய் அவங்க மத்தியில போக முடியுமா அப்படின்னு நினைக்கல. அவங்க வந்துட்டாங்க. அங்க அப்பாத்து என்ன சொல்றாரு, உன் பலவீனத்தினின்று விடுதலையாக்கப்பட்டாய் என்று சொல்லி, உன் பலவீனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டாய் என்று சொல்லி அவள் மீது தமது கைகளை வைத்தார். அவள் மேல் கைகளை வைக்கிறார். உடனே அவள் நிமிர்ந்து தேவனை உடனே அவள் நிமிர்ந்து. இயேசுவின் கரங்கள் நம்மை தொட்டால் நாம் நிமிர்ந்து நிற்போம். இயேசுவின் கரங்கள் நம்மை தொடவில்லை என்று சொன்னால் நாம் கூனிதான் நிற்போம், கூனி குறுகி போய்டும். இயேசுவின் கரம் நம் மீது தொட வேண்டும் என்று சொன்னால் நம்ம என்ன செய்யணும்? இயேசு சொன்ன வார்த்தைகளை கேட்கணும் இல்லையா? இயேசு கூட நடக்கணும், இயேசு கூட சாப்பிடணும். அப்படின்னா நீங்க உட்கார்ந்து இருக்கும் போதும், நீங்கள் வழியில் நடந்து கொள்ளும் போதும், நீங்கள் படுத்துக் கொள்ளும் போதும் அப்படின்னு ஒரு வசனம் இருக்குது உபாகமத்தில் 6ஆம் அதிகாரத்தில். இஸ்ரவேலே கேள், நான் உன் தேவனாகிய கர்த்தர் ஒரு நாணி அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்றாரு, நீ வழியில நடக்கும் போதும், உட்கார்ந்து இருக்கும் போதும், வீட்டில் உட்கார்ந்து இருக்கும் போதும், படுத்திருக்கும் போதும்
என்ன செய்யறோம்? நம்ம என்ன செய்யறோம்? வழியில நடக்கும் போதும் மொபைல் பார்க்கிறோம், வீட்டில் உட்கார்ந்துட்டு இருக்கும் போதும் மொபைல் பார்க்கிறோம், படுத்திருக்கும் போதும் மொபைல் பார்க்கிறோம். படுத்துட்டு பார்த்தா பிரச்சனை வந்துருச்சு, படுத்து பார்த்து பிரச்சனை வந்துருச்சு, நரம்பு திரும்பிடுச்சு. பார்த்தீங்களா? அப்ப அவர் என்ன சொல்றாருன்னா, நீ வழியில் நடக்கும் போதும் வீட்டில் உட்கார்ந்து இருக்கும் போதும் நீ படித்துக் கொள்ளும் போதும் இவைகளை குறித்து பேசு. இதைத்தான் நீ செய்யணுங்கிறாரு. ஆனா நம்ம செய்யறோமா? இல்ல பிரதர், நான் படுத்துட்டு நான் பைபிள் படிப்பேன். ஏன் படுத்துட்டு தான் பைபிள் படிக்க, உட்காந்து படிக்க முடியாதா? பாத்தீங்களா? அது பைபிள் எதுல படிக்கிறது? இன்னைக்கு அநேக ஆலயங்கள்ல வருத்தத்துக்குரிய செய்தி என்னவென்று கேட்டால், ஆலயங்களுக்கு பைபிள் எடுத்துட்டு வர்றாங்க இப்போ. ஆனா வசனம் இங்கன்னா படிக்கிறீங்க நீங்க. ஆனா அநேக ஆலயங்கள் என்ன பண்ணி டிஸ்பிளேல வந்துடும் வசனம், பெருசு பெருசா தெரியும். நீ கண்ணாடி கொண்டு போயிட்டே பரவாயில்ல, எவனோ ஒரு ஆப்ரேட்டர் ஒருத்தர் பண்ணா போதும். இந்த மாதிரி பசங்க உட்காந்து டக் டக்குன்னு வசனம் அடிச்சா போதும், பெருசு பெருசா தெரியும். நீ திருப்பி எடுக்கக்குள்ள அவன் ஆப்ரேட் பண்றான், மேலே வருது, உட்கார்ந்து இருக்க கொஞ்சம் படிச்சிடறான். அப்ப எதுக்கு வேல்யூ போயிடுச்சு அந்த இடத்துல? பைபிள் வாசிக்கிறது, பைபிள் திருப்பறது இல்லை. இப்போ நான் ஒரு வசனம் சொல்றேன்னா நீங்க வசனத்தை பார்க்குறீங்க, அதுக்கு முன்னாடி படிப்பீங்க நீங்க இல்லையா? நான் கதை சொல்லிட்டு இருந்தா நீங்க படிப்பேன், கதை விடுறாருன்ட்டு நீங்க படிப்பீங்க பைபிளை. ஆனா நீங்க அதுல படிக்க முடியுமா? அதையே படிக்க முடியாது. அது இப்ப என்ன பண்ண, அந்த தனித்தனி வசனத்தை தூக்கி போட்டுறாங்க, பக்கத்துல என்ன வசனங்களே தெரியாது. அப்ப என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அது நம்மை பலவீனப்படுத்தி விடுகிறது. பைபிளை சர்ச்சிலையும் படிக்கிறதுக்கு ரெண்டு பேரும் அப்பாயிண்ட் பண்ணிடுறோம். சிஸ்டர்ஸ் ரெண்டு பேர், அது சிஸ்டர் தான், பிரதர்ஸ் படிக்கிறதே கிடையாது. சிஸ்டர்ஸ் ரெண்டு பேர் படிப்பாங்க, மீது எல்லாம் பிரச்சனையே இல்லை. பைபிளை எதுக்கு நம்ம கொண்டு போகணும்? நானே தான் பார்க்குறேன். நான் சில ஆலயங்களுக்கு போகும்போது ஆலயத்து பேர் நம்ம சொல்லணும் அவசியம் இல்லை. ஆலயம் எதுக்குடா நம்ம பைபிள் தூக்கிட்டு எல்லாம் அங்கே படிக்கிறாங்க. இருக்கிறதே சின்ன பைபிள் தான், அதையும் தூக்கிட்டு போகிறது. அப்போ நம்ம திருப்பி பார்க்கறது இல்லை, பார்க்க விடுறதில்லை அவங்க. நம்ம பைபிள் திருப்பி பார்த்தா நம்மளுக்கு வினாதமாக பார்க்குறாங்க. நம்மளை ஒரு பிரதர் சத்தம் போட்டு படிச்சுட்டாரு, அந்த பிரதர் அவங்க வினோதமாக பார்க்குறாங்க. அதுக்கு தான் நாங்கள் அப்பாயிண்ட் பண்ணியிருக்கோம் ரெண்டு சகோதரிகளை, நீங்கள் எதுக்கு படிக்கிறீங்க? அப்போ இப்போதான் நிலைமை என்பதாக பார்க்குறோம். அது என்ன நடக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, அது நம்மை பலவீனப்படுத்தி விடுகிறது என்பதைத்தான் அந்த இடத்துல நமக்கு தெளிவுபடுத்தி காட்டுகிறது என்பதாக பார்க்கிறோம். நான்காவதாக, அங்கு நடையில் விகாரம் காணப்படுகிறது என்று சொல்லுகிறார். அது வஞ்சிக்கிற ஆவி என்று பேச 1 யோவான் 4 அதிகாரம் 6 வசனம். 1 யோவான் 4 அதிகாரம் 6 வசனம். அது வஞ்சனை செய்கிறது, ஏமாத்துது என்ற. நாங்கள் தேவனால் உண்டானவர்கள். 1 யோவான் 4:6. நாங்கள் தேவனால் உண்டானவர்கள், தேவனை அறிந்தவன் எங்களுக்கு செவி கொடுக்கிறான். நாங்கள் தேவனால் உண்டானவர்கள், தேவனை அறிந்தவன் எங்களுக்கு செவி கொடுக்கிறான். தேவனால் உண்டாயிராதவன் எங்களுக்கு செவி கொடுக்கிறதில்லை. தேவனால் உண்டாயிராதவன் செவி கொடுக்கிறதில்லை. நாங்கள் தேவனை அறிந்தவர்களா, தேவனால் உண்டானவர்களா, அவர் செவி கொடுக்கிறோம். குழந்தைங்க எப்பவுமே பார்ப்பாங்க, சின்ன குழந்தைங்க போது அம்மா அப்பா பேச்சு கேட்பாங்க அவங்க இல்லையா? அப்போ கொஞ்சம் வளர்ந்ததுக்கு அப்புறம் நம்ம கேட்க மாட்டாங்க. இப்போ நாம என்ன பண்றோம்? சின்ன பிள்ளைங்களா இருக்கும்போது நம்ம பரமபிதாவின் பேச்சை கேட்டோம். நம்ம வளர்ந்த பின்பு என்ன செய்கிறோம்? நாம அம்மா அப்பா நம்முடைய பிதாவுடைய பேச்சை நம்ம கேட்கறதுக்கு யோசிக்கிறவர்களா? புரியுதுங்களா? ஏன்னா நடைமுறை வாழ்க்கை அப்படி இருக்கிறது, வாழ்க்கை தரம் அப்படி இருக்கிறது, செயல்பாடுகள் அப்படி இருக்கிறது, பிசினஸ் அப்படி இருக்குது, வேலை அப்படி இருக்குது. இப்படி பலவாறாக நாம் அலைக்கழிக்கப்பட்டு இருக்கிறோம். நம்ம இதை ஏமாத்தி விடுகிறேன் என்பதா பார்க்க தொடர்ந்து படி. இதனாலே சத்திய ஆவி இன்னதென்றும், இதனால சத்தியதாவி இன்னதென்றும், வஞ்சகாவி இன்னதென்றும் அறிந்திருக்கிறோம். வஞ்சகாவி, அந்த வசனத்தை நீங்க கேட்டீங்கன்னா அது சத்தியாவி. வசனத்தை நீங்க கேட்கலன்னா அது ஏமாத்துது. புரியுங்களா? இங்க நிறைய பேர் நல்ல பைபிள் பத்தி எல்லாம் பிரசங்கம் பண்றாங்க. ஒன் காட் அப்படிங்கிறாங்க இல்லையா? ஒன்லி ஜீசஸ்ங்கிறாங்க. இப்படி பலவாறாக சொல்றாங்க. இவங்க நீங்க சொல்ற வசனத்தை கேட்பாங்களா? நிச்சயமா கேட்க மாட்டாங்க. ஏன்? அவங்க டார்கெட்ல போயிட்டாங்க. அப்ப அந்த டார்கெட்ல இருக்கிறவங்க வஞ்சிக்கப்பட்டவர்களாக மாறுகிறார்கள். பிதாவையும் குமாரனை அறிகிற அறிவை விட்டு
பிதாவே குமாரன் என்று சொல்லும்போது அவர்கள் வஞ்சிக்கப்பட்டவர்களாக போய்விடுறாங்க. பின்னாடி வசனம் புரியுங்களா? அப்ப ஏமாற்றப்படுகிறார் என்பதால் பொருள். என்ன ஆவி ஆவின்னு சொல்றாங்க, ஆவியானவர் தானே சொல்லணும், அப்படித்தானே பைபிள்ல இருக்கு. என்ன கர்த்தர் கர்த்தர் தானே இருக்குது, இவங்க என்ன யாவேங்கிறாங்க. கர்த்தர் சொன்னதுக்கு ஒருத்தர் கோச்சிட்டாரு, தேவன் சொன்னதுக்கு ஒருத்தர் கோச்சிக்கிறாரு. இதெல்லாம் வடமொழி சொல்லுங்கிறார், இதெல்லாம் சமஸ்கிருதத்தில் வந்தது, நீங்களே இதை பத்தி பேசுகிறீர்கள்ங்கிறாங்க. நீங்க தமிழ் வார்த்தையை உபயோகப்படுத்த வேண்டியதானேங்கிறாங்க. புரியுங்களா உங்களுக்கு? அப்படியே கிடையாது, கர்த்தர் தான் சொல்லணும். உங்க கடவுள் பேர் என்னப்பா? கர்த்தர். உங்க அப்பா பேர் என்ன? அப்பா. அப்படியா? அப்படியா நிலைமை சென்று கொண்டு இருக்கிறது என்பதா பார்க்கிறோம். தீமோத்தேயு ஆகிலும் ஆவியானவர் வெளிப்படையாய் சொல்லுகிறபடி 4:1 ஆவியானவர் வெளிப்படையாக, இந்த பரிசுத்த ஆவி வெளிப்படையாக நமக்கு வெளிப்படுத்துகிறதை பிற்காலங்களில் மனசாட்சியில் சூடுண்ட மாயத்தினாலே பொய்யருடைய மாயம்ட்டாரு, சாதாரண இல்லைன்ட்டாரு. மனசாட்சியில் சூடுண்ட பொய்யருடைய மாயத்தினாலே சிலர் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் விசுவாசின் உபதேசங்களுக்கும் செவி கொடுத்து விசுவாசத்துக்கு போயிடுவாங்க. வஞ்சிக்கிற ஆவி, பிசாசின் உபதேசம், வழிவிட்டு போயிடுவாங்க, ஒண்ணுமே செய்ய முடியாது. புரியுங்களா? இதுதான் ஏமாற்றுகிறது. நடை மாறி மாறி விகாரப்படுகிறது, அவைகளை அறிய முடியாது. இன்னைக்கு நம்ம நிறைய பேர் நம்ம வந்து பார்த்தோம்னா கிறிஸ்டினா இருந்தாங்கன்னா நம்ம என்ன கேள்வி கேட்போம்? நீங்க கிறிஸ்டினான்னு முதல்ல கேள்வி கேட்போம், எந்த சபைக்கு போறீங்க? அடுத்த கேள்வி, ஓ அந்த சபையா? அதுல இடம் போடுறது நம்ம ரோமன் கேத்தலிக்கா? அப்ப பிரச்சனை இல்லை, நமக்கு ஒன்றும் தெரியாது. சிஎஸ்ஐயா? ஓகே ஓகே, அவங்க ரொம்ப இது பண்ண. இப்படி அந்த அடுத்தது கேள்வி அதை தான் கேட்குறாங்க. புரியுதுங்களா? அப்ப என்னன்னு கேட்டா அவங்க வஞ்சிக்கப்பட்டு எங்கேயோ போய்விட்டார்கள் என்பதான் பொருள். வஞ்சிக்கப்பட்டார்கள், எங்கேயோ போய்விட்டார். அதான் நீங்க சொல்லுவேன் அடிக்கடி, பிரதர் நீங்க இப்ப எந்த சபைக்கு போறீங்க பிரதர்னா? நான் கணபதி சபைக்கு போறேன். கணபதிங்கிறது ஒரு ஊருங்கிறது அவங்களுக்கு தெரியாது. மற்றவங்களுக்கு பக்கத்துல இருந்து பகீர்ங்கிறாரு, ஜீசஸ் சபையிலிருந்து கணபதி சபைக்கு போயிட்டாரா, இயேசு சபையிலிருந்து போயிட்டாரா, ஜெசுவைட்ஸ்ல இருந்து போயிட்டாரா, அதுல மெத்தடிஸ்ட்ல இருந்து போயிட்டாரா, எஸ்பிஜில இருந்து போயிட்டாரா, லண்டன் மிஷன்ல இருந்து போயிட்டாரா, அப்படிங்கிற அளவுக்கு தான் அவங்க கேள்வி அமைகிறது என்பதா பார்க்கணும். அது ஒரு ஊர் பேர் சபை வச்சிருக்காங்கிறது தெரியவில்லை என்பதை தான் வந்து நம்ம அது தியானிக்கிறவர்களாக இருக்கிற பெரியமானவர்கள். அடுத்தபடியாக நான் பார்க்கும்போது அங்கு கொள்ளைக்காரிங்கிற அவர் கொள்ளைக்காரனை போல் பதிவிருந்து அநேகரை காயப்படுத்துகிறார், விழ பண்ணுகிறார். அது என்ன ஆவின்னு பார்த்தீங்கன்னா குறி சொல்லுகிற ஆவி. அது எப்படிங்க நீ குறி சொல்ற ஆவின்னு சொல்றீங்க அப்படின்னு நம்ம கேட்டோம்னா, அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் அந்த மெசடோனியால இருந்து போய் பிலிப்பு பட்டணத்துல போய் ஆத்தங்கரையில் உட்கார்ந்துக்கிறாங்க. அங்கிருந்து கூடி வந்த ஸ்திரீகளுக்கு என்ன பண்ணாங்க? உபதேசம் பண்றாங்க. அப்படி பண்ணும்போது அங்க என்ன நடக்குது பாருங்க, 16ல இருந்து படிங்க. நாங்கள் ஜெபம் பண்ணுகிற இடத்துக்கு போகையில் குறி சொல்ல ஏவுகிற ஆவியை கொண்டிருந்து அவங்க ஜெபம் பண்றாங்க. கடற்கரை இந்த ஆத்தங்கரை ஓரத்துல ஜெபம் பண்ண போறாங்க. அப்படி போகும்போது குறி சொல்லுகிற ஏவுகிற ஆவியை கொண்டிருந்து குறி சொல்லுகிறதினால் திருவிழிந்து எடுத்து வச்சுக்கோங்க. குறி சொல்லுகிறதினால் தன் எஜமான்களுக்கு மிகுந்த ஆதாயத்தை உண்டாக்கின ஒரு பெண் எங்களுக்கு எதிர்பட்டால். குறி சொன்னா என்ன கிடைக்குது? மிகுந்த ஆதாயம் எஜமானுக்கு கிடைக்கிறது. புரியுங்களா? அதனாலதான் கொள்ளைக்காரன் ஏமாத்துறது. மிகுந்த ஆதாயம் கிடைக்கிறது. கொள்ளைக்காரனை போல் பதிவிருந்து இல்லையா? அப்ப சொல்றாரு அந்த குறி சொல்லுகிற ஆவி இருக்கு ஒரு அம்மாக்கு. அதை வச்சுட்டு என்ன பண்றாங்க? எஜமானுக்கு மிகுந்த ஆதாயத்தை உண்டாத்தி கொண்டிருக்கிறார்கள். இப்ப அந்த ஆவி இவங்களை பார்த்து என்ன சொல்லுது பாருங்க. அவள் பவுலையும் 17 வாசிக்கும். படிங்க. அவள் பவுலையும் எங்களையும் பின்தொடர்ந்து வந்து இவர்கள் உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரர்கள் ரட்சிப்பின் வழியை நமக்கு அறிவிக்கிறவர்கள் என்று சத்தமிட்டாள். ரட்சிப்பின் வழியை நமக்கு அறிவிக்கிறோம் அறிவித்தார். சத்தமிட்டு பேச யாரு? குறி சொல்றவங்களுக்கு ரட்சிப்பு வழியை அளிக்க வந்தாங்களாம். சொல்ல முடியுமா? என்ன பிரதர், நல்லா தானே பிரதர் சொல்லுது. ஆவி என்ன சொல்லுது? நல்லதான் சொல்லு. இவர் உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரர்கள், ரட்சிப்பின் வழியை நமக்கு சொல்றவங்க இந்த குறி சொல்ற ஆவி சொல்லுது.
சரி நல்லதான்னு சொல்லுது. பவுல் என்ன பண்ண, ரொம்ப தேங்க்யூன்னு போக வேண்டியதானே. அவர் என்ன பண்றாரு பாருங்க, அடுத்தது அநேக நாள் செய்து கொண்டு வந்தால், இப்படி அநேக நாள் போற பக்கமெல்லாம் சொல்லுது. இவங்க யார் தெரியுமா, இவங்க ரட்சிப்பின் வசனத்தை நமக்கு சொல்றவங்களுக்காக அப்படின்னு சொல்லிட்டே திரியுது. ஆனா என்ன பண்றாரு அவரு, பவுல் சினம் கொண்டு திரும்பி பார்த்து, நல்ல அட்வர்டைஸ்மெண்ட் தானே, விட்டுற வேண்டியது தானே. பவுல் சினம் கொண்டு திரும்பி பார்த்து, இவளை விட்டு புறப்படும்படி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உனக்கு இவளை விட்டு புறப்படும்படி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உனக்கு கட்டளையிடுகிறேன் சொன்னார். அந்நேரமே அது புறப்பட்டு போயிடுச்சு. அது போயிடுச்சு. அவளுடைய எஜமான்கள் தங்கள் ஆதாயத்தை நம்பிக்கை அற்று போயிற்று என்று கண்டு, ஆதாயத்தை நம்பிக்கை அற்று போயிற்று என்று கண்டு சீலாவை பிடித்து சந்தை வெளியில் உள்ள அதிகார இடத்தில் இழுத்து கொண்டு போனார். ரோமர் கையில கொடுத்து ஜெயிலே போட்டுறாங்க. அது சம்பவம் உங்களுக்கு நமக்கு தெரியும். அப்படின்னா இந்த குறி சொல்ற ஏயாகிற ஆவிக்கு சுவிசேஷம் சொல்லப்பட்டதா? நமக்கு அறிவிக்கிறவர்கள். திருவிழத்தில் எப்படி இருப்பாருங்க இந்த வசனம்? யாருக்கு சொல்றவங்களாம் இவங்க? 17ஆம் வசனமா படி. அவர் பவுலையும் எங்களையும் பின்தொடர்ந்து வந்து, அவள் பவுலையும் எங்களையும் பின்தொடர்ந்து வந்து, இவர்கள் உன்னத கடவுளின் பணியாளர்கள், இவர்கள் உன்னத கடவுளின் பணியாளர்கள், மீட்பின் வழியை உங்களுக்கு அறிவிக்கிறார்கள், மீட்பின் வழியை உங்களுக்கு அறிவிக்கிறவர்கள் என்று உரக்க கூறினார். அப்படின்னா யாருக்கு இல்ல? உங்களுக்கு கூறினார். அவங்களுக்கு இல்ல, அவங்களுக்கு இல்ல. அது குறி சொல்ற ஆவியா இருந்தாலும் சரி, வஞ்சக ஆவியா இருந்தாலும் சரி, பலவீனப்படுத்த ஆவியா இருந்தாலும் கரெக்ட் தெரியாது. அவங்களுக்கு அது கிடையாது. அவங்க கேட்க மாட்டாங்க. அப்படின்னா அது என்ன பண்ணுது? அது கிண்டல் பண்ணுது. அது ஒண்ணு. ரெண்டாவது, அவங்களுக்கு மனமேட்டி உண்டாக்க பார்க்குது. நீங்க சொல்றீங்கன்னு வையுங்க, ஏதோ நீங்க பிரமாதம் பிரதர், என்ன பிரதர் நீங்க இவ்வளவு சூப்பரமா ஏதோ போட்டு புகழ்றீங்கன்னு வையுங்க, எனக்கு என்ன ஆயிரும்? அதுதான் புகழ்ச்சியை விழுதலுக்கான முன்னடையாளம்ங்கிறார் நீதிமொழிகள்ல. ஒருத்தனை கீழே தள்ளணும்னா அவனை புகழ்ந்தா போதும். ஒரு ஆபீசர் இருக்கிறாரு, அந்த ஆபீசரை கைக்குள்ள போடணும்னா ஐயோ இன்னைக்கு உங்க ஷர்ட் சூப்பரா இருக்குது, பிரமாதமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னு வையுங்க. அதுவா அங்க வாங்கின இங்க வாங்கின, இவங்களை டார்ச்சர் பண்ணணுக்காக உட்கார்ந்துட்டு இருக்கிறார் அவர். புரியுதுங்களா? அது புகழ்ச்சிக்கு மயங்காதவர் கிடையாது என்பதாக பார்க்கிறோம். அதுதான் இங்க நடக்கிறது என்பதை நான் புரிந்து கொள்கிறார். அடுத்ததாக 6வது, பொய்யின் ஆவி என்று பேசுகிறார். 1 ராஜாக்கள் 22ஆம் அதிகாரம் 21 23. அங்க ஒரு சம்பவம் நடக்குது. யூதா ராஜாவாகிய யோசபாத் இருக்கிறாரு, இஸ்ரேல் ராஜாவாகிய ஆகாப் இருக்கார். இவங்க சண்டைக்கு போலாமா அப்படின்னு கேட்கிறாங்க. கேட்கும் போது என்ன நடக்குது பாருங்க. இந்த மிகாயாங்கிற உண்மையை சொல்றாரு, அது கேட்க மாட்டாங்க. இவங்க பாசிட்டிவா சொன்னாலும் கேட்பாங்க. ஆவி புறப்பட்டு வந்து கர்த்தருக்கு முன்பாக நின்று, நான் அவனுக்கு போதனை செய்வேன் என்றது. நான் போய் சொல்றேன். அவர் என்ன பண்ணுது? ஒரு ஆவி அங்க சொல்லுதான், இவர்கிட்ட சொல்லுதான். எதனாலே என்று கர்த்தர் அதை கேட்டார். எப்படி செய்வ அப்படின்னு கேட்கிறாரு. அப்பொழுது அது, நான் போய் அவனுடைய தீர்க்கதரிசிகள் எல்லாரின் வாயிலும், நான் போய் அவர்கள் தீர்க்கதரிசிகள் எல்லாரின் வாயிலும் பொய்யின் ஆவியாய் இருப்பேன் என்றது. பொய்யின் ஆவி, தீர்க்க எல்லாத்தோட வாயிலும் பொய்யின் ஆவி இருப்பேன். இதான் இன்னைக்கு நடக்குது சபைகள். எல்லாத்தோட வாயில என்ன வருதான்? எல்லாம் பொய் தான் வருதுங்கிற. நான் பொய்யின் ஆவியாய் இருப்பேன். அதற்கு அவர், நீ அவனுக்கு போதனை செய்து அப்படி நடக்க பண்ணுவாய், போய் அப்படியே செய் என்றார். அப்படியே செய்யுங்கிறாரு. ஆனா மிகாயை ஏற்படுத்தி இருக்காரு அந்த இடத்துல. மிகாயை பிடிச்சி ஜெயில போட்டுறானுங்க. அவர் உண்மையை பேசுற அந்த இடத்துல. அடுத்த வருஷம் படிங்க 23. ஆதலால் கர்த்தர் பொய்யின் ஆவியை இந்த உம்முடைய தீர்க்கதரிசிகளாகிய இவர்கள் எல்லாருடைய வாயிலும் கட்டளையிட்டார். கர்த்தர் உம்மை குறித்து தீமையாக சொன்னார் என்றான். ஆனா தீமையா தான் சொல்லியிருக்காரு. அவருக்கு நியாயம் அந்த இடத்துல சொல்றாரு. மிகாயா கேட்க மாட்டாங்க. பொதுவா நீங்க பாசிட்டிவா பேசினா கேட்பாங்க, நெகட்டிவ் பேசினா யாருமே கேட்க மாட்டாங்க. கரெக்ட் தானே? இப்ப தாடி வச்சிருக்கிற பசங்களை பார்த்து, எதுக்குடா தாடி வச்சிருக்கீங்க, நல்லா ஷேவ் பண்ணி கிளீனா இருக்க மாட்டீங்க அப்படின்னு என்ன சொல்லுவாங்க அவங்க? போய் வேலையை பார்த்து. எங்க அப்பா ரோட்ல அந்த ரத்னபுரியில டிராபிக், பயங்கர டிராபிக்கா இருக்கும். ஒரு பையன் சைக்கிள் அப்படியே போயிட்டு இருக்கிறான், சின்ன வயசு பையன். எங்க அப்பா சொல்றாரு அவங்ககிட்ட, பா ஓரமா போப்பா அப்படின்னு சொல்றாரு. ஓரமா போற 1 ரூபா கொடுன்னு கேட்க. ஓரமா போற 1 ரூபா கொடு. கேட்பாங்களா? கேட்கவே மாட்டாங்க. இதுதான் இன்னைக்கு நடக்கக்கூடிய நிகழ்வு என்பதாக பார்க்கிறோம். அப்ப அது என்ன வருதுன்னு பாத்தீங்கன்னா, போய் சகட்டி மேனி போய்
பொய் அதை ஒரு சொல்லுவாங்க, ஒரு பழமொழி சொல்லுவாங்க, பொய் போடுற ஓட்டுல உண்மை திருத்துருன்னு பிடிக்குமா, அப்படி நடக்குமா? புரியுங்களா? இன்னைக்கு அப்படிதான் நடந்து கொண்டிருக்கிறது என்பதாக பார்க்கிறோம். அது வீட்டில் இருந்து பிள்ளைகளிடத்திலிருந்து பெற்றோரிடத்துல இருந்து பெரிய வழக்கு போகுது. குழந்தைங்க கேட்கும், ஏன் பொய் சொல்ற அப்படின்னு அப்பா பார்த்து கேட்கும், அம்மா பார்த்து கேட்கும் குழந்தைங்க. அப்புறம் நாளடிவில் என்ன ஆகிரும், இப்படித்தான் பேசணும் போடுறதுன்னு பழகி இல்லையா? இப்போ ஃபோனில் கேட்குறாங்க, இருக்கு லேண்ட்லைன் ஃபோன், நீ இருக்கேன்னு சொல்லவா இல்லைன்னு சொல்லவா, அது பழகிடுச்சது. அது எடுத்த உடனே ஆமா அப்பா இருக்கான்னு சொல்லி பழகலது. ஏன் இல்லைன்னு சொல்லுன்னு பழகி இருக்கிறார். அதனால இருக்கேன்னு சொல்லவா இல்லைன்னு சொல்லவா, என்ன நீங்க யாருங்க பேசுறீங்க, எங்க அப்பா இருக்கிறாருன்னு சொல்லிட்டு இல்லை, ரிசீவரை க்ளோஸ் பண்ணிட்டு இருக்க சொல்லின்னு சொல்லு, இல்லைன்னு சொல்லு, இல்லை. அப்ப என்ன ஆயிடுச்சது, பொய் சொல்ல பழக்கி கொடுக்கிறவர்களாக மாறிவிட்டோம். அவள் தின்று தன் வாயை துடைத்து நான் ஒரு பாவம் செய்யவில்லை என்பாள். பட்சம் நம்பவே முடியாது. அப்படியாகத்தான் இவைகள் இருக்கிறது என்பதாக அந்த இடத்துல பேசுகிறார். அங்கு கொலை செய்யக்கூடிய வேசித்தன ஆவி என்று ஓசியாவின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். ஓசியாவின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். ஓசியா 4:12 இல்லையா? இருக்கா? எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. தானியேல் பின்னாடி ஜனங்கள் கட்டளையிட்டதினால் ஆலோசனை கேட்கிறார்கள். அவர்களுடைய கோல் கட்டளையிட்டதினால கட்டையினிடத்தில் ஆலோசனை கேட்கிறார்கள். ஆமா, அவர்களுடைய கோல் அவர்களுக்கு செய்தி அறிவிக்கும் என்றிருக்கிறார்கள். கோல் அறிவிக்கும்ங்கறாங்க, கட்டையிடத்தை போய் ஆலோசனை கேட்கிறார்கள். வேசித்தன ஆவி அவர்களை வழிதப்பி திரிய பண்ணிற்று. வேசித்தன ஆவி அவர்களை வழிதப்பி திரிய பண்ணிற்று. வழிதப்பி உட்கார்லையா, அங்கங்க திரிதான். அவர்கள் தங்கள் தேவனுக்கு கீழ்ப்பட்டிராமல், அவர்கள் கடவுளுக்கு அங்கு கீழ்ப்பட்டிராமல் சோரமார்க்கம் போனார்கள். வேசித்தன ஆவி திரிகிறதுங்கிற அதை இரவில் நடமாடும் கொள்ளை நோயினாரு இல்லையா? எய்ட்ஸ் பத்தி எனக்கு பேச கூப்பிட்டுருந்தாங்க. எய்ட்ஸ் பத்தி பிப்ளிக்கலா பேசுங்க. அப்ப என்ன பேசுறது, இரவில் நடமாடுகிற கொள்ளை நோய் என்னங்க அது, புரியுதுங்களா? வேசித்தன ஆவி அது திரிய பண்ணுது, அது திரிந்து கொண்டு இருக்கிறது என்று பேசுகிறார். இது நடைமுறையிலே நிறைய நம்ம காரியங்களை நாம் கவனிக்கிறவர்களாக இருக்கிறவர்கள். 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அவர்கள் தங்கள் தேவனிடத்துக்கு திரும்புவதற்கு தங்கள் கிரியைகளை சீர்திருத்த மாட்டார்கள். தேவனுக்கு திரும்ப மாட்டாங்க. அவங்க எனக்கு அடிச்சாங்க, எனக்கு சொரணை இல்லை, என்னை ஒன்றும் எனக்கு இல்லைங்கிறாங்க. நான் பின்னும் அதை தொடர்ந்து தேட எப்பொழுது விழிப்பேன்கிறார். நீதிமொழி 23 கடைசியில். வேசித்தன ஆவி அவர்கள் உள்ளத்தில் இருக்கிறது. வேசித்தன ஆவி அவர்கள் உள்ளத்தில் இருக்குது. கர்த்தரை அறியார்கள். தேவசித்தத்தின் ஆவி வேண்டுமா அல்லது வேசித்தன ஆவிக்கு பழகப்படவும்? நம்ம தேவசித்தத்தின் ஆவி பெற்றவர்களாக அவர் கட்டணத்தில் சேரவில்லை. இப்படி என்ன செய்கிறது, அது அவர்களை கொலை செய்து விடுகிறது என்பதாக பார்க்கும். இதான் 7 ஆவிகள் பார்க்கும். அந்த 7 ஆவிகளோடு நிற்கவில்லை, இன்னும் 5 ஆவிகளை பற்றி பேசுகிறார். அதையும் நாம் தியானித்து விடலாம். தானியேல் 5ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். தானியேல் 5ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். அவருடைய இருதயம் மேட்டிமையாகி, நேபுகாத்நேசருடைய இருதயம் மேட்டிமையாகி கர்வத்தினால் நிறைந்ததா, எல்லாம் எனக்கு கீழே தான், எல்லாம் என்னோட கையின் பலன் அப்படி நினைச்ச உடனே அவருடைய ஆவி கர்வத்தினாலே கடினப்பட்ட போது கடினப்படுத்தும் ஆவி கர்வத்தின் ஆவிங்கிறாரு. அவர் தமது சிங்காசனத்திலிருந்து தள்ளப்பட்டார். அவருடைய மகிமை அவரை விட்டு அகன்று. இதுதான் கர்வத்தின் ஆவி, கடினப்படுத்தும் ஆவின்னு பார்க்கணும். இது இருக்கு, நமக்குள்ள இருக்கா, நம்ம சோதி இதெல்லாம் எதுக்கு நம்ம நமக்குள்ள இதெல்லாம் இருக்கா நம்ம பார்க்கணும். நம்ம கர்வத்தின் ஆவி இருக்கா, நம்ம கடினப்படுத்தும் ஆவி இருக்கா, மேட்டிமையின் ஆவி இருக்கா, நம்ம சீர்தூக்கி பார்க்கலாம் இருக்க வேண்டும். அடுத்ததாக எரிச்சலின் ஆவிங்கிறார். ஏசாயா 5, 14, 15, 30. என்னாகுமா மன்னிக்கவும், என்னாகுமா 5, 14, 15 எரிச்சலின் ஆவி.
எரிச்சலின் ஆவி அவன் மேல் வந்தது. அவன் தன்னுடைய மனைவி தீட்டுப்படுத்தப்பட்ட தன் மனைவியின் மேல் குரோதம் கொண்டிருந்தாலும் அல்லது அவன் மனைவி தீட்டுப்படுத்தப்படாதிருக்க எரிச்சலின் ஆவி அவன் மேல் வந்து அவன் அவள் மேல் குரோதம் கொண்டிருந்தாலும் அந்த புருஷன் தன் மனைவியை ஆசாரியன் இடத்தில் அழைத்து கொண்டு எரிச்சல் ஆவி எங்கு வருகிறது பார்த்தீங்கன்னா அது குடும்பத்தில் வருகிறது. அந்த குடும்பத்தில் ஏன் வருகிறது கேட்டீங்கன்னா அது சந்தேகத்தின் விதமாக வருகிறது. புரியுதுங்களா? அப்படின்னா கணவன் மனைவியை நம்ப வேண்டும், மனைவி கணவனை நம்ப வேண்டும். நல்லவங்களா கெட்டவங்களா யாரும் தெரியாது யாரும். ஆனால் அந்த நம்பிக்கை தான் அவளை வழி நடத்துகிறது. இல்லை என்று சொன்னால் அந்த எரிச்சல் ஆவிகளை ஆட்கொண்டு விடும் என்பதாக பார்க்கிறோம். 15 படிச்சிட்டீங்களா? அந்த புருஷன் தன் மனைவியை ஆசாரியனிடத்தில் அழைத்து கொண்டு வந்து அவள் நிமித்தம் ஒரு எப்பா அளவான வார்கோதுமை மாவிலே 10 பங்கை படைப்பாக கொடுக்க கடவன். அது எரிச்சலின் காணிக்கையும் அக்கிரமித்த நினைப்பு. அதை என்ன நீங்க காணிக்கையாக நீங்கள் உங்களை ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்படைத்து விட்டால் உங்களை விட்டு எரிச்சல் ஆகி போய்விடும். அதான் சொல்றாரு 30வது வசனம். புருஷன் மேல் எரிச்சலின் ஆவி வருகிறதினால் அவன் தன் மனைவி மேல் அடைந்த சமுசயம்னா சந்தேகம் அர்த்தம். சந்தேகப்படுறாங்க இல்லையா? அதான் சொல்றாரு சமுசயத்தினால் சந்தேகப்படுறதுனால பிரமாணம் இதுவே. அவன் கர்த்தருடைய சந்நிதியில் தன் மனைவியை நிறுத்துவானாக. ஆசாரியன் இந்த பிரமாணத்தின் படியெல்லாம் அவளுக்கு செய்ய கடவன். இதெல்லாம் நடக்கும்ட்டார். அப்படின்னு என்ன நடக்குதுன்னு பார்த்தோம்னா இது எரிச்சலின் ஆவி அந்த குடும்பத்திலே ஒரு கேடு. நல்லதா இருந்தாலும் சரி கெட்டதா இருந்தாலும் சரி நாம் ஜாக்கிரதை உடையவர்களாக கர்த்தருக்கு ஏற்றபடி நடக்கக்கூடிய ஒரு பக்குவத்தில் செயல்படுகிறவர்களாக ஜெபத்தின் மூலமாக சரி செய்கிறவர்களாக ஜெபத்தின் மூலமாக அந்த எரிச்சலை குளிர்விக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். அதான் வாயில் இந்த வார்த்தைகள் எப்படி வருது? நெருப்பு மாதிரி வருதுன்னார் இல்லையா? அப்போ ஒரு வார்த்தை வெளியே வர வேண்டும் என்றால் பேச வேண்டும் என்று சொன்னால் இந்த வாயுக்குள்ள கூடிய எந்த அவயம் முக்கியமானது? நாக்கு முக்கியமானது. அந்த நாக்கை ட்ரையா வச்சிருக்காரா வெட்டா வச்சிருக்கிறாரா? அது வெட்டாதானே வச்சிருக்கிறாரு. அப்ப எப்படி இருக்கணும்? நாக்கு குளிர்ச்சியாக தான் இருக்கணும். அப்போ வாயின் வார்த்தைகள் அது குளிர்ந்த வார்த்தைகளாக தான் வர வேண்டும். மனம் குளிர்ச்சி உள்ளவர்களாக இருக்க வேண்டும், சிந்தனை குளிர்ச்சி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அப்படிதான் இருக்க வேண்டும். அப்படின்னா அந்த கிளைமேட்டை பொறுத்து தான் அது அமையும். ஹாட் கிளைமேட்ல இருக்கிறவன் எரிச்சலாக இருக்குன்னு பேசுவான். கோல்டு கிளைமேட்ல இருக்கிறவன் பேசுவானா? குளிர்ந்து தான் பேசுவான் இல்லையா? அதே மாதிரி ஊட்டி கொடைக்கானல் இந்த மாதிரி ஏரியாவில் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் கோவம் வராது. ஏன் வராது? அவங்க பழகிட்டாங்க. மந்தி மாதிரி அப்படியே இருந்து பழகிட்டாங்க. இங்கெல்லாம் அப்படியே எரிச்சலாம். அங்கே காலம் வச்சிட்டிங்கன்னா சாரி பிரதன் அவன் சொல்லுவான் மிதிப்பட்டவன். இங்கெல்லாம் எட்டி ஓச்சிடும். நீ சாரி சொல்ல முன்னாடி எட்டி ஓச்சிடுவான். இதான் இன்னைக்கு நடக்குது. புரியுதுங்களா? அப்ப இந்த எரிச்சல் அது மனிதனுக்குள்ளாக இருந்து மனிதனை தீட்டுப்படுத்தி விடுகிறது என்பதைத்தான் அந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். இது அடுத்ததாக நம்ம பார்க்கும்போது அது தாறுமாறுகளின் ஆவி, குழப்பத்தின் ஆவிங்கிறார். படிங்க ஏசாயா 19:14. ஏசாயா 19:14. கர்த்தர் அவன் நடுவில் தாறுமாறுகளின் ஆவியை வரப்பண்ணினார். கர்த்தர் அவன் நடுவிலே தாறுமாறின் ஆவியை வரப்பண்ணார். ஆனது கொண்டு வெறியன் வாந்தி. ஆனது கொண்டுன்னா என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா அது போதை ஏறி நல்ல குட்டி போதை ஏறி ஏறினவன் எப்படி இருப்பானாமா? வாந்தி பண்ணி தள்ளாடி திரிகிறது போல அவர்கள் எகிப்தை அதன் எல்லா செய்கையிலும் தள்ளாடி திரி பண்ணார். ஆனது கொண்டு வெறியன் திரிவது போல அவர்கள் தாறுமாறின் ஆவியின்றார். தாறுமாறின் ஆவிங்கிறது குழப்பத்தின் ஆவிங்கிறார். நமக்குள்ள குழப்பம் இருக்கான்னு நமக்கு அந்த ஆவிக்கு உட்பட்டு இருக்கோம்னு அர்த்தம். குழப்பம் தெளிவுபடுத்தின்னு நம்ம குழப்பம் இருக்கக்கூடாது. தாறுமாறின வாழ்க்கை நிலைமை வாழக்கூடாது. வீட்டில் ஒரு மாதிரி இருப்பா சொல்லுவாங்க, நிறைய பேர் சொல்லுவாங்க, பெரிய பிரசங்கியா இருக்கா சூப்பரா, அந்த ஆளை பற்றி தெரியாத. அவங்க ஒய்ஃபே சொல்றாங்க அப்படி, அந்த ஆளை பற்றி தெரியாது, ரொம்ப கெட்ட வார்த்தை பேசிட்டு. அப்போ அவங்க வீட்டில் வேற மாதிரி இருக்கிறாங்க. ஒரு பெரிய பிரசங்கியார், சூப்பரான பிரசங்கியார். அவர் வேலை செய்கிற பக்கத்தில் என்ன பண்ண, நீங்களும் அதே டிபார்ட்மெண்ட்டில் வேலை செய்கிறீங்களா? அப்படியா, எங்கிட்ட பிரதர் ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் உங்கள் டிபார்ட்மெண்ட் தான்,
அவர் சூப்பராக பிரசங்கம் பண்ணுவார், பாடுவார், எல்லாம் பண்ணுவார், பிரமாதம் அப்படிம்பார். யார் அந்தாளா? செயின் ஸ்மோக்கரா? கெட்ட வார்த்தை பேசுவார் அவரான். அப்போ ஆஃபீஸில் அவர் வேற மாதிரி இருக்கிறார். ஷாக். அவர் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிருக்கிறார். நான் போய் பார்க்குறேன். அவரை பார்க்கும்போது நம்ம மெடிக்கல் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறதுனால இந்த ரிப்போர்ட்டை வாங்கி பார்க்குறேன். அதில் டாக்டர் எழுதியிருக்கிறார், செயின் ஸ்மோக்கர் எழுதியிருக்கிறார். டாக்டர்கிட்டையும் வக்கீல்கிட்டையும் உண்மையை சொல்லணும்னு சொல்லுவாங்க இல்லையா, அதனால அங்கே சொல்லிட்டாரு. நான் தெரியாதனமாக நான் படிச்சுட்டேன். இது ஷாக். அப்போ எப்படி நாம் வந்து குழப்பத்தில் இருக்கிறோமா, நாம் தாறுமாற வாழ்க்கை நிலையில் இருக்கிறோமா என்று நாம் சிந்திக்க கடமைப்பட்டாமல் இருக்கிறோம் பெரியமானே. அடுத்தபடியாக நாம் பார்க்கும்போது அது அடிமைத்தனத்தின் ஆவி, ஒடுங்கின ஆவி, பயமுள்ள ஆவி என்று பேசுவதாக பார்க்கிறோம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். ரோமர் 8:15. அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தன ஆவியை பெறாமல், அந்தபடி நீங்கள் திரும்பவும் பயப்படுறதுக்காக நீங்கள் அடிமைத்தன ஆவியை பெறாமல், அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற, அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்து ஆவியை பெற்றீர்கள். அடிமைத்தனத்தின் ஆவி கிடையாது, அது புத்திர சுவிகாரத்தின் ஆவி. அந்த அந்த மெய்க்கடவுளுக்கு உட்பட்டவர்களாக செயல்படும் போது அந்த அப்படி போல அந்த அடிமைத்தனம் என்பது நமக்குள் வராது. நிறைய பேர் சொல்லுவாங்க இப்படி கை கட்டிட்டு பேசக்கூடாதுமா. பார்த்துருக்கீங்களா? கை கட்டிட்டு பேசக்கூடாது. ஏன்? அடிமை என்பது பொருள். சார் அப்படின்னு கூட சொல்லக்கூடாதும்பாங்க. ஏன்? ஸ்லேவ் ஐ ரிமைன் அப்படின்னு அர்த்தமாமா. ஸ்லேவ்னா சார்னா ஸ்லேவ் ஐ, சார்னா நான் ஸ்லேவ், நான் உனக்கு சார், உனக்கு நான் ரிமைன், நான் உனக்கு அடிமையா இருக்கேன், நான் உனக்கு அடிமையா இருக்கேன் அப்படின்னு சொல்றது. இப்படி பலவாறாக உலகத்திலே சொல்லுவதாக பார்க்கிறோம். நாம அது அடிமைத்தனத்துக்கு உட்பட்ட ஆவி நமக்குள் இல்லை. நாம அப்பா பிதா என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர ஸ்வீகார். நம்ம உங்க அப்பா கலெக்டரா இருந்தாலும் வையுங்க, நீங்க எப்படி இருப்பீங்க? இந்த உலகத்திலே படைச்சவர் தான் உங்க அப்பான்னு சொல்லும் போது அப்ப நம்ம எப்படி இருக்கணும்? நம்ம அடிமைத்தனத்துக்கு உட்பட்டவர்களா இல்லை என்பதாக பார்க்கிறோம். ரெண்டாவது ஒடுங்கின ஆவிங்கிறாரு. அதுக்கு பதில் எதை கொடுக்க பாருங்க. 61:3. சியோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும், சியோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும், அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும், சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும், துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும், துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும், ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையை, ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையை கொடுத்திருக்கிறார். என்னை அனுப்பினார். அவர்கள் கர்த்தர் தம்முடைய மகிமைக்கென்று நாட்டின் நீதியின் விருட்சங்கள் என்ன, நீதியின் விருட்சங்கள் மரங்கள் எனப்படுவீர்கள். அப்ப ஒடுங்கின ஆவிங்கிறார். அது பேர துதியின் உடை கொடுத்திருக்கிறார். நம்ம அவங்க பிரைஸ் பண்ற அளவுக்கு நாம் வந்து வாழ்க்கை தரத்தில் இருக்கிறோமா என்று சிந்திக்க கடமைப்பட்டு இருக்கிறோம். மூன்றாவதாக அங்கு பயமுள்ள ஆவி என்று பேசுகிறார். 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல், பிரியமானவர்களே, கடவுள் வந்து நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும், பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். பாத்தீங்களா? பலம் இருக்குது, இந்த தெய்வ பலம். அன்பு இருக்கிறது, பிறர் சிநேகம் வேண்டும், தெளிந்த புத்தி, எல்லாத்திலையும் கிளியரா தெரிஞ்சுக்கணும். இப்ப ஆனந்து உண்டு அப்படின்னு அவங்க என்னன்ட்டாங்க, அவங்க போதை அப்படின்ட்டாங்க. எப்படி தெரிஞ்சது? அது எழுதி வச்சிருக்கிறாங்க, படிச்சுட்டேன். அப்ப என்னைக்கு நமக்கு அது தெரியலையோ அதே இடத்துல நம்ம பென்சிலையோ பரவாயில்ல எழுதி வச்சிட்டோம்னா அடுத்த தடவை நமக்கு வந்து ஆமா ஆனது என்னமோ நம்ம பார்த்தோமில்ல, டிக்ஷனரியில பார்த்தோமில்ல, அது என்னது ஆனாது, ஆனாது பெண்ணாதுன்னு போயிடும். அதனால என்ன உடனே நம்ம தெளிவுபடுத்திக் கொள்ளலாம் இருக்கிறோம். அதனால தெளிந்த புத்தி உள்ள ஆவி நமக்கு தந்திருக்கிறார் என்று அங்கு பேசுவதாக அந்த இடத்துல பார்க்கிறோம். அங்கே நிறைவாக அந்தி கிறிஸ்துவின் ஆவி என்று பேசுகிறார். 1 தீமோத்தேயு 1 யோவான் மாம்சத்தில் வந்த 4:3 மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாத எந்த ஆவியும் தேவனால் மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாத எந்த ஆவியும் கடவுளால் உண்டானது அல்ல. வரும் என்று நீங்கள் கேள்விப்பட்ட அந்தி கிறிஸ்துவினுடைய ஆவி அதுவே. வரும் என்று நீங்கள் கேள்விப்பட்ட அந்தி கிறிஸ்துவின் ஆவி அதுதான். அது இப்பொழுதும் உலகத்தில் இருக்குது. அது இப்போ உலகத்தில் இருக்குது. இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாத என்ன அர்த்தம்? இயேசு கிறிஸ்து தான், இயேசு கிறிஸ்து தான், இயேசு தான் சொல்றதா? இயேசு கிறிஸ்து என்னன்னு அறிக்கை பண்ணணும்? 15 படிக்கிறது. 15 படிங்க. அது எல்லாமே எழுதி வச்சுக்கோங்க. 15. இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று அறிக்கை பண்ணுகிறவன். இயேசுவானவர் கடவுளுடைய குமாரன் என்று அறிக்கை பண்ணுகிறவன்ட்டாரு. புரியுதுங்களா? அவர் தேவனால் உண்டானவனாக இருக்கிறார். அப்ப இயேசு கிறிஸ்து ஆனா தேவனால் உண்டானவர், அவர் வந்து கடவுளால் பிறப்பிக்கப்பட்டவர், தேவ குமாரன் நம்ம ஏத்துக்கணும். இன்னைக்கு நிறைய பேர் அதை ஏத்துக்கல. அவர் தான் இவரு, இவர் தான் இவரு.
அவரு இவரு ஒண்ணு. இவரை பார்த்தா அவரை பார்த்தா ஒருத்தர் இயேசு சாமின்னு தான் ஜெபம் பண்ணார். ஏங்க இயேசு சாமின்னு ஜெபம் பண்றீங்க அப்படின்னா, ரெண்டு ஒன்று தானே. பிதான்னு சொன்னாலே இயேசு நான் எல்லாம் ஒன்று தானே. ஒருத்தர் ஆவியானவரேன்னு ஜெபம் பண்றாரு, அல்ல மூணு ஒன்று தானே. ஆவியானு ஜெபம் பண்ணா ஆவண்ணா ஆண்டவரேன்னு ஜெபம் பண்ண எல்லாம் ஒன்று தானே. புரியுதுங்களா? அப்ப அப்படி அல்ல. நீங்க பரலோகத்தில் எங்கள் பிதாவேன்னு ஜெபிங்க, என் நாமத்தினால் நீங்க கேளுங்கன்னு சொல்லிட்டு போயிட்டார் இல்லையா? இதுதான் மாம்சத்தை வந்த இயேசு கிறிஸ்துவை கடவுளுடைய குமாரன் அறிக்கை பண்ணாத எந்த ஆவியும் கடவுளால் உண்டானதல்ல. நீங்கள் வரும் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கூடிய ஆவி அந்த அந்தி கிறிஸ்துவின் ஆவி. அதுதான் கிறிஸ்துவுக்கு எதிராக செயல். கிறிஸ்து வந்து எனக்கு அப்பான்னு சொல்ல, இல்லை நீ தான் அப்பான்னா என்ன அர்த்தம்? கிறிஸ்துக்கு எதிராக தானே பேசுறோம் இல்லையா? அவர் எங்க அப்பான்னு ஜீசஸ் சொல்லும்போது என்ன சொல்றோம்? இல்ல இல்ல நீங்க தான் அப்பா, அப்பாவும் நீங்க தான், பையனு நீங்க தான். அப்படி நம்ம அவருக்கு உபதேசம் பண்ண முடியுமா? பண்ண முடியாது. அப்படிதான் இன்றைக்கு சபைகள் இயங்கி கொண்டிருக்கிறது என்பதாக அதிலே படிங்க 2 அதிகாரம் 18 வசனம். பிள்ளைகளே, இதோ கடைசி காலமா இருக்கிறது. பிள்ளைகளே, இது கடைசி காலமா இருக்கிறது. அந்தி கிறிஸ்து வருகிறான் என்று நீங்கள் கேள்விப்பட்டபடி, அந்தி கிறிஸ்து வருகிறான் என்று நீங்கள் கேள்விப்பட்டபடி இப்பொழுதும் அநேக அந்தி கிறிஸ்துகள் இருக்கிறார்கள். இப்போ நிறைய அந்தி கிறிஸ்து இருக்கிறாங்க. அதனால இது கடைசி காலம். அதாவது கடைசி காலம். அப்ப கிறிஸ்துவுக்கு எதிராக பேசுகிறவர்கள், கிறிஸ்துவுக்கு எதிராக செயல்படுகிறவர்கள். ஒருவேளை நாம் கிறிஸ்துவுக்கு எதிராக செயல்பட்டால் நாம அந்தி கிறிஸ்து தான். கிறிஸ்துக்கு எதிராக பேசினோம்னா நாம அந்தி கிறிஸ்து தான். இயேசு கிறிஸ்து என்னெல்லாம் சொல்லியிருக்கிறாரோ நம்ம செய்யலைன்னா நம்ம என்ன அர்த்தம்? நம்ம அந்தி கிறிஸ்து. ஒரு வழிக்காலை ஒரு கழுவு கடைகள் சொல்லிட்டாரு, நம்ம செய்யலைன்னா நம்ம அந்தி கிறிஸ்து தான் இல்லையா? நீங்க வந்து ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக, அது நெய்யலைன்னா நம்ம அந்தி கிறிஸ்து தான். அப்ப இதுல வந்து இந்த 7 விதமான ஆவி அந்த பிசாசுகள் காணப்பட்டது. அது மாத்திரம் அல்லாதபடிக்கு அதை தொடர்ந்து இன்னொரு 5 ஆவிகளும் அங்கு காணப்படுகிறது. அதையும் சேர்த்தால் மொத்தம் 12 ஆவிகள் காணப்படுகிறது. 12 தூதர்கள் செயல்பட்டார்கள். ஏன்னா வெளியே 21:12-13 பார்த்தோம்னா படி. அதற்கு பெரிதும் உயரமுமான மதிலும் கிழக்கே 3 வாசல், வடக்கே 3 வாசல், தெற்கே 3 வாசல், மேற்கே 3 வாசல், ஆக 12 வாசல். 12 வாசல் இருக்குது. வாசல்களின் அருகே 12 தூதர்கள். 12 வாசல் அருகே 12 தூதர்கள் இருக்கிறாங்க. அந்த வாசல்கள் போதும் 12 தூதர்கள் அங்க இருக்கிறாங்க உங்களை பாதுகாக்கிறதுக்காக. ஆனா நான் பாவம் செய்தவர்களாக இருந்தால் பாவம் உன் வாசப்படியில் படுத்துக்கொண்டார். எப்படி அந்த பாவம் வந்து படுகிறதுன்னு பார்த்தோம்னா, இந்த 12 விதமான ஆவிகள் நம்மை தாக்குகிறது என்பதாக. இந்த 12 விதமான ஆவி என்ன பண்ணணும்? நீங்க ஆவியின் கனியை ஒரு பக்கம் எழுதி வச்சிடணும், பெருசா வீட்டில். இந்த 12 ஆவியை எழுதி வச்சிடணும். நம்ம இதுல ஏதாவது நான் இருக்கிறேன்னா இன்னைக்குன்னு பார்க்கணும். இந்த 9 எனக்குள்ள இருக்கான்னு சோதிக்கணும். புரியுங்களா? அதுதான் ஆவிகளை சோதித்தறிதல் என்பதாக பார்க்கிறோம். நிறைவா நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தோம்னா, இந்த அதை எழுதி கொடுத்துட்டா அதனால ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. அந்த மோசே எழுதிய நூல்களில் அந்த 10 கட்டளைகளில் யாத்திராகமம் 20ஆம் அதிகாரம், உபாகமம் 5ஆம் அதிகாரம், இது ரெண்டையும் நம்ம கம்பேர் பண்ணணும். இது ரெண்டையும் கம்பேர் பண்ணிட்டு அது கூட நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரம் 16, 17, 18, 19 இந்த வசனங்களை கம்பேர் பண்ணுறோம். இந்த வசனங்களை கம்பேர் படிச்சுன்னா இந்த 7 ஆவிகளும் அந்த பிந்திய மோசேயின் 7 பிந்திய கட்டளைகளை மீறச் செய்கிறவைகளாக இருந்து அதை தூண்டக்கூடிய 7 அவயங்கள் நம்மிடத்திலே காணப்படுகிறது என்பதையும் புரிந்து கொள்ளும். புரியுங்களா உங்களுக்கு? அப்போ சுருக்கமாக பார்த்துக்கலாம். வசனம் வந்து நமக்கு ஏற்கனவே எழுதி கொடுத்தாச்சு, அது உங்களுக்கு தெரியும். யாத்திராகமம் 20ஆம் அதிகாரம், அப்புறம் வந்து உபாகமம் 5ஆம் அதிகாரம், நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரம் 16 to 19. கர்த்தர் அருவருக்கும் 6 காரியங்கள், கர்த்தர் வெறுக்கும் 6 காரியங்கள், அருவருக்கும் 6 காரியங்கள், அவர் 7 காரியங்களை வெறுக்கிறார். அவையாவன மேட்டிமையான கண், அது வஞ்சக ஆவி. அப்படிங்கிறது மேட்டிமையான கண், வஞ்சக ஆவி. அந்த மேட்டிமை வந்ததினால் நாம் ஓய்வு நாளை பரிசுத்த குலைச்சல் ஆக்குகிறோம். செய்யணுமா இல்லையா? நமக்குள்ள மேட்டியம் வந்துச்சு. எனக்கு ஏசுனாது தெரியாதா? அவங்க அப்பாவை தெரியாதா? பைபிள் தெரியாதா? இன்னைக்கு சர்ச்சுக்கு நான் போகணுமா கட்டாயம்? அப்ப என்ன ஆயிடுது? நமக்குள்ள அந்த ஒரு மேட்டிமை வந்ததினால் அது நம்மை வஞ்சித்து விடுகிறது என்பதாக பார்க்கிறோம். மேட்டிமையான கண், கண் என்றது அங்கு ஒரு ஆயுதமாகும்.
நான் வந்து இதில் பார்த்துக்கிறேன். நான் அந்த நிறைய பைபிள் ஆராதனையெல்லாம் வருமில்ல, மொபைலில் வரும் ஆராதனை, டிவியில் மொபைலில் ஆராதனை, நான் அதை பார்த்துக்கிறேன். அப்போ என்ன ஆகிடுது, அது யாருக்கு? இப்போ இந்த ஆலயத்தில் வந்து கீழே ஒரு டிவி வச்சுருக்காங்க, அது எதுக்குன்னா மேலே படிக்கட்டில் யாரும் முடியாதவங்களுக்கு. ஆனால் படிக்கட்டில் ஏற முடியாதவன் வீட்டிலே வந்து பார்த்துக்கோனே இல்லையா? நான் வீட்டிலே வந்து பார்த்துக்கினேன், அவ்வளோ தூரம் வந்தால் படிக்கட்டில் ஏறணுமே. புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போ நமக்கு என்ன நடக்குதுன்னு பார்த்தோம்னா, அதை இந்த மேட்டிமையான கண் நம்மை வஞ்சித்து ஓய்வு நாளை மீறச் செய்கிறது. பரிசுத்த குலைச்சல் ஆக்காதிருப்பாயாக. நம்ம இல்லையா, நமக்கு தெரியும். நீ 6 நாள் வேலை செய்து 7ஆம் நாள் ஓய்ந்திருக்கணும். அது நீ வேற எந்த வேலையும் செய்யக்கூடாது. நீ சில சபையில் அப்படி பண்றாங்க, எந்த வேலையும் செய்ய மாட்டாங்க, சமைக்கவும் மாட்டாங்க, டீ காப்பி குடிக்க மாட்டாங்க, அவங்க ஒன்றும் செய்ய மாட்டாங்க. முந்தின நாள் சமைச்சு வச்சிருவாங்க. இன்னைக்கு ரொம்ப ஈஸியாக போச்சு, முந்தின நாள் சமைக்க வேணாம், ஆர்டர் பண்ண வந்துடும், சாப்பிட்டுக்கலாம், அடுப்பு பற்ற வைக்கக்கூடாதுன்னு இருக்குது. அப்போ ஓய்வு நாளை நாம் மீறுகிறவர்களாக இருக்கிறோமா? ஓய்வு நாள் கர்த்தருக்கென்று கொடுக்கக்கூடிய ஒரே நாள். அதான் ஒரு கதை சொல்லுவாங்க இல்லையா, தண்ணியில் விழுந்தவனை எடுத்து காப்பாற்றிட்டு என்ன பண்ணுறாரு, 7 ரூபாய் கையில் கொடுத்துட்டாரு. அவர் கையில் 6 ரூபாய் கொடுத்து 1 ரூபாய் கையில் வச்சுட்டார். அவர் காப்பாற்றினவர் சாமியார். அவர் 6 ரூபாய் கொடுத்துட்டார். அவர் பார்க்குறாரு, என்கிட்ட 6 ரூபாய் கொடுத்துட்டு அவருக்கு 1 ரூபாய், அவருக்கு சாமியார் ஆச்சேன்னு அவர் அடிச்ச புடுங்கிட்டார். அதை காப்பாற்றினவர். நமக்கு ஜீவ கொடுத்தது யாரு? 6 நாளும் வேலை செய்வாயாக. செய்யணும், 6 நாள் நமக்கு கிடைச்சிச்சு. 7ஆம் நாள் உன் தேவனாகி கர்த்தருடைய ஓய்வு நாள். அவ கர்த்தருக்கு நாம் அந்த நாளை ஒதுக்குகிறோமா? அந்த 3 பேர்த்துல கேட்கிற 1 மணி நேரம் முடிச்சிருக்க முடியாதான்னு கேட்கிறாரு. நித்திரை மயக்கம், கன நித்திரை நாள். புரியுதுங்களா? அப்படின்னா மேட்டுமையான கண் வஞ்சிக்கிற ஆவியாக இருந்து ஓய்வு நாள் கட்டளையை மீறச் செய்கிறது. 2வதாக பொய் நாவுங்கிற அந்த பொய் நாவு நம்மை பலவீனப்படுத்துகிறது. 2வது பொய் நாவு பலவீனப்படுத்தி பெற்றோரை கனம் பண்ண முடியாதபடி செய்கிறது. எங்க உங்க பேரண்ட்ஸ் எங்க? அவங்க போயிருக்காங்க, அவங்க வீட்டுக்கு போயிருக்காங்க, அவங்க அண்ணன் வீட்டுக்கு போயிருக்காங்க. அப்புறம் வந்து அவங்க அண்ணன் வீட்டுக்கு போயிருக்காங்க, அங்கே இருக்காங்களா? சரி சரி சரி, அவங்க தம்பி வீட்டில் இருக்கிறார். இங்கே போய் நாங்கள் வந்து ஹோமுக்கு போகிறோம், அவர் அங்கே உட்காந்துட்டு இருக்கிறாரு. பிரதர் நீங்கள் என்ன பிரதர் இங்கே ஹெல்ப் பண்ண வந்தீங்க? இல்லை பிரதர், நான் இங்கே தான் பிரதர். உங்கள் பையன் ஒய்ஃபு அவங்களாம் திருப்பூரில் இருக்காங்க, நீங்கள் இங்கே? நான் இங்கே வந்துட்டேன் பிரதர், வேறு வழி இல்லை பிரதர். ஆனால் அவங்ககிட்ட கேட்டால் என்ன சொல்கிறாங்க? என் தம்பி வீட்டில் இருக்கிறாங்க, அண்ணன் வீட்டில் இருக்கு. அப்போ பொய் நாவு அதை வந்து பலவீனப்படுத்து, பெற்றோரையும் பலப்படுத்துகிறது, அவர்களையும் பலவீனப்படுத்துகிறது. அதான் 3 பசங்க, ஒருத்தருக்கு இந்த பக்கம் ஒரு பையன், இந்த பக்கம் ஒரு பையன், நடு வீட்டில் அவங்க இருக்காங்க. ரேஷன் கார்டு வெரிஃபிகேஷன் வர்றாங்க. வேறு போய் கேட்குறாங்க, ஐயா உங்கள் ரேஷன் கார்டு இல்லைங்க, அது நாங்கள் இந்த பையன் பெரிய பையன் வீட்டில் இருக்கு பாருங்க, அவன் தூக்கிட்டான் ரேஷன் கார்டில். நீங்களே சின்ன பையன் வீட்டில் இருக்க பாருங்க, அவனும் தூக்கிட்டான். இப்போ அவன் ரேஷன் கார்டுலையும் இவங்க பேர் இல்லை, இவன் கார்டுலையும் நம்ம இவங்க பேர் இல்லை. அப்போ என்ன ஆகிட்டாங்க? போயிட்டாங்க. புரியுதுங்களா? அவன் கார்டில் இவன் தூக்கிட்டான், இவன் கார்டுக்கு அவன் தூக்கிட்டான். அவன் தனித்தனியாக பார்த்துட்டான். இது நடக்கக்கூடிய நிகழ்வாக இருக்கிறது. அவர்கள் பொய் நாவினால் அது பலவீனப்படுத்துகிற ஆவி நம்மை பெற்றோரை கனம் பண்ண முடியாதபடி அவர்களை கனவீனப்படுத்துகிறவைகளாக, பாறாங்கல்லை வச்சு கனப்படுத்துகிற நிகழ்வாக அது நம்மை பலவீனப்படுத்தி விடுகிறது என்பதாக பார்க்கிறோம். 3வதாக அங்கே நம்ம பார்க்கும்போது ரத்தம் சிந்தும் கை அப்படிங்கிற ஊமையும் செவிடுமான ஆவி அது கொலை செய்து விடுகிறது. ஊமையும் செவிடுமான கேட்கிற உன் சகோதரன் எங்கே? நான் காவல்காரனா இல்லையா? காயினை செவிடாக்கியது, கர்த்தன் சத்தத்தை கேட்க முடியாதபடி செய்தது. அந்த ரத்தம் சிந்தும் கை அவன் சகோதரனாகிய ஆபேலை கொலை செய்தது. இதான் நடந்தது இல்லையா? இன்றைக்கு நாம் சகோதரர்களை கொலை செய்தவர்களாக இருக்கிறோம். தான் காண்கிற சகோதரனை அன்பு கூறாதவன் காணா தேவனத்தில் எப்படி அன்பு கூறக்கூடாது? புரியுதுங்களா? அதுதான் இந்த இடத்துல வந்து பேசு என்பதாக பார்க்கிறோம். அது ரத்தம் சிந்தும் கை, ஊமையும் செவிடுமான ஆவி அது கொலை செய்து விடுகிறது என்பதாக பார்க்கிறோம். அடுத்தபடியாக துர் ஆலோசனை பிணைக்கும் இருதயம்ங்கிறார். அப்ப இருதயம் தான் திருக்குள்ளது கேடு உள்ளதுமாக இருக்கிறது.
அது தேவ சித்தத்தின் ஆவி இல்லை, அது வேசித்தன ஆவியாக இருந்து அது விபச்சார மயக்கத்தை உண்டாக்கி அது கட்டை நேரத்தில் கேட்க செய்கிறது. படிச்சோம் இல்லையா? அப்ப அது என்னன்னு பார்த்தோம்னா துர் ஆலோசனையை பிணைக்குவது, கெட்ட கெட்டதெல்லாம் இழுத்து பிடிச்சிக்குது. எந்த பாவங்களை விட்டு வெளியே வந்தோமோ அந்த பாவங்களுக்கு நம்மை அழைத்து சென்று விடுகிறது என்கிறத பார்க்கிறோம். அந்த இருதயம் தான் என்பதாக பார்க்கிறோம். அதுபடியாக தீங்கு செய்வதற்கு விரைந்தோடும் கால், அது குறி செல்லுகிற ஆவி, அது களவு ஏற்படுத்துகிறது, ஆதாயத்தை ஏற்படுத்துகிறது. குறி சொல்லுகிற ஆவி தீங்கு செய்வதற்கு விரைந்தோடும், கெட்டதுக்காக போய் நீ குறி கேட்க போற. கிறிஸ்தவ குறிகாரங்க இருக்க, அங்க போய் கேட்கலாம். ஒரு பாதிரியார் சொல்றாரு, ஒருத்தர் சொல்றாரு, என்னங்க நீங்க என்ன குறி சொல்ற மாதிரி சொல்றீங்கன்னா, எப்பா இது நான் குறி சொல்றேன்னு சொல்றது அது நனையாத பாவிகளுக்கு குறி, நனைந்த பாவிகளுக்கு தீர்க்க தரிசனம். என்ன அர்த்தம் எனக்கு புரியல. அப்போ சொல்லும்போது நனைந்த பாவிகளுக்கு தீர்க்க தரிசனமா, நனையாத பாவிகளுக்கு குறியாம். கிறிஸ்தவ குறிகாரர்கள் இருக்கிறார். பொள்ளாச்சியில் ஒரு சம்பவம் நடந்தது சொல்லுகிறார். கேரளாவில் போய் வாங்கிட்டு வந்துடுறாங்க, வசி மருந்து வாங்கிட்டு வந்துடுறாங்க. அதை கட்சி இப்போ பாயிண்ட் வச்சுட்டா போதும், அவன் சபைக்கு வர எங்கும் போக மாட்டான், சொன்னதெல்லாம் கேட்பான். நான் நேர்லயே நிறைய பார்த்துருக்கேன். ஒருத்தர் சொல்றாரு, என் கூட ஒர்க் பண்ண ஒருத்தர் கேட்கிறாரு, நான் இந்த மாதிரி தீர்க்கதரிசனம்லாம் சொல்லிட்டு இருந்தேன், இங்க இருக்கக்கூடிய கிறிஸ்தவங்க எல்லாருமே என்கிட்ட வந்திருக்கிறாங்க உங்களை தவிர, ஒருவேளை உங்களுக்கு அது தெரியாதனால நீங்க வரல போறக்கு. நான் எப்படி சொல்றாரு இன்னொரு பேர் சொல்றாரு, அவர்லாம் வந்திருக்கிறாரு, வீட்டுல பிரச்சனையாச்சு, கட்டையத்துக்கு மறுபடியும் அடிக்கப்பட்டார். என்கிட்ட எப்ப என்னப்பா பண்றதுன்னு கேட்டார். கட்டையெல்லாம் தூக்காத, பேசாம போ, நீ வீட்டுக்கு வரல, சமாதானமா இருக்கும்னு. சரியா போச்சு சொல்றாரு என்கிட்ட. ஆனா நீங்க மட்டும் என் கூட வரல, என்கிட்ட வரல. ரிசல்ட் என்ன சொன்னாரு, உங்களுக்கு தெரியாது, தெரிஞ்சிருந்தா நம்மளும் போயிருப்போம். அப்படிதான் நினைக்கிறேன். அப்படி பேசி வர என் கூட உழைத்த நிறைய தடவை வந்தார். அந்த மாற்றத்தை அதுக்கப்புறம் அது ஒர்க் ஆகல. அவர்கிட்ட சொல்லி சொல்லி பார்த்தார், உங்க வீட்டு பிரச்சனைக்கு இன்ன பேர் உடைய இருக்கிறாங்கலாம் கேட்டாரு கிட்ட. அப்படிலாம் கேட்டார். இல்லைங்க அப்படி இல்லை, இல்லைங்க. ஓ ஒர்க் அவுட் அவர் பண்ணி போயிட்டாரு. புரியுதுங்களா உங்களுக்கு? ஏதோ இருப்பாங்கல்ல, தேவின்னு ஒருத்தருக்கிறாங்களா, பரிமளான்னு ஒருத்தருக்கிறாங்களா, ராணின்னு இருக்கிறாங்களா, இப்படி எல்லாம் கேட்ட யாரோ ஒருத்தர் இருப்பாங்க. அது ஆமாமா சொல்லுவோம் இல்லையா? அப்படி அவங்க கேட்கிறார் என்பதாக அந்த இடத்துல நாம் பார்க்கிறவர்களா இருக்கிறோம். அது துர் ஆலோசனை பிறகு இருதயம், தீங்கு செய்வதற்கு விரைந்தோடும் கால், குறி சொல்ல ஏவுகிற ஆவியின் இடத்துக்கு நம்ம அழைத்து செல்கிறது. அப்புறம் பொய் சாட்சி, அபத்தம் பேசும் பொய் சாட்சி, அது பொய்யின் ஆவியாக இருந்து அது பொய் சாட்சி சொல்லுகிற 10 கட்டளையில அது 9வது கட்டளை என்பதாக பார்க்கும். பொய் சொல்ல ஏவுகிறதாக காணப்படுகிறது. அடுத்தது பார்த்தோம்னா அந்த இச்சையை தூண்டக்கூடியது, சகோதரனை வஞ்சித்து கணனை தெரியாது, சகோதரனை விரோதத்தை உண்டு, சகோதரருக்குள் விரோதத்தை உண்டு பண்ணுதல்ங்கிற, சகோதரருக்குள் விரோதத்தை உண்டு பண்ணது எப்படி வருகிறது? அது இச்சையை தூண்டுகிறது. இப்படி நிறைய வீடுகளில் நடக்குது. அதை பற்றி நம்ம அதிகமாக விழாவறையை பேச வேண்டிய அவசியம் இல்லை. நிறைய வீட்டில் அது மாதிரி நடக்குது. நம்ம சபையிலேயே அது மாதிரி நிறைய நடந்து போச்சு. அந்த காலத்தில் சகோதரருக்கு விரோதத்தை உண்டு பண்ணி விட்டது. நம்ம பிரேயர் மீட்டிங் தான் போகிறோம், அது வேற மாதிரி போயிடுது. ஜாக்கிரதையுடையவர்களாக நாம் இருக்க என்பதாக பார்க்குறோம். அப்படின்னா அது கனநித்திரையின் ஆவியை உண்டாக்கி அவர்களை ஏமாற்றி விடுகிறது என்பதாக பார்க்கிறோம். அதுல வாய் என்ற அவயவம், காது என்ற அவயவம், மெய், உடல் என்ற அவயவம் காணப்படுகிறது என்பதாக பார்க்கிறோம். அப்படின்னா தூண்டும் அவயங்கள் எடுத்துட்டோம்னா அது மேட்டுமையான கண், பொய் நாவு, ரத்தம் சிந்தும் கை, துர்லாலசை படைக்கும் இருதயம், தீங்கு செய்ய பிறந்தோடும் கால், அபதம் பேசும் பொய் சாட்சி நாவு, அப்புறம் சகோதரர் உருண்டு விரோதத்தை உண்டு பண்ணுதல், அது மெய், உடல். புரியுங்களா? இப்போ இந்த 7 அவயங்கள் நம்ம இந்த தீமையான வழியில் நடத்தும் என்று நீதிமொழி ஆசிரியர் சொல்லி இருக்கிறார். எப்படி தீமையான வழியில நடத்துகிறது என்று கேட்டால், இந்த 10 கட்டளையை மீறச் செய்கிறது. அந்த 10 கட்டளையை மீறச் செய்கிற இந்த 7 அவயங்கள் கர்த்தருக்கு அருவருப்பான காரியங்களை செய்கிறதா என்று நாம் சீர்தூக்கி பார்த்து அதை சரி செய்து கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம். இல்லை என்று சொன்னால் இந்த 9 ஆவி பார்த்தோம் இல்லையா, இந்த 12 ஆவி பார்த்தோம்ல, இந்த 12 ஆவியில் இந்த 7 ஆவி நம்மகிட்ட இருக்கு என்பதை
நம்ம செய்ய முடியும். அதனால நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டோம்னா, நம்ம வீட்டை கூட்டி பெருக்கி ஜோடனை பண்ணி வச்சிருந்தா மட்டும் பத்தாது. ஒன்று போயிட்டு 7 வரும். ஒன்று இருந்துச்சு மதுரை மரியாதைட்ட, அது போயிட்டு 7 கூட்டி வந்திருக்குது. அந்த 7ஐயும் இயேசு என்ன பண்ணிட்டாரு? துரத்தி விட்டார். இந்த 7 ஆவிகள் நம்மகிட்ட இருக்கான்னு என்ன பண்ணணும்? நாம் சீர்தூக்கி சிந்தித்து பார்க்கல இருக்கணும். அப்படி இருந்தால் என்ன பண்ணணும்? நம்ம அவர் பாதபடியில அமர்ந்து அந்த ஆவிகள் நம்மை விட்டு போக வேண்டும் என்று நாம் ஜெபித்து, எல்லாம் போயிடுச்சு, இப்போ நான் நல்லா தான் இருக்கேன்னு சொல்ல முடியாது. எப்போ வேணாலும் எப்படி வேணாலும் தாக்கலாம். அதனால ஜாக்கிரதை உடையவர்களாக இருக்க இந்த ஆவிகளை நாம் சோதித்து அறிந்து, சாத்தானின் தந்திரங்கள் நாங்கள் அறியாதவைகள் அல்ல என்று பவுலுடைய சொன்னது போல, நாம் அதை மனதிலே வைத்துக்கொண்டு நம்ம சோஷியல் மீடியாவுக்கு அதிகமாக நம்ம நேரத்தை செலவிடாத படிக்கு, நம்ம கடவுளுடைய வார்த்தைக்கு அதிகமாக நாம் செலவிட்டால், சகோதரர்களிடத்தில் அதிகமாக நாம் பேசினால், கடவுளுடைய வார்த்தை இப்போ அதெல்லாம் இல்லவே இல்லை. சகோதரரை பற்றி சகோதரர்கிட்ட பேசுறது, அப்புறம் ஒரு வீடை விசிட் பண்ணுறது, வீட்டில் ப்ரேயர் மீட்டிங் நடத்துறது எதுவுமே கிடையாது. அது ஏன் மாறிச்சுன்னு தெரியல. ஏன்னா நேரம் இல்லை. ஏன் நேரம் இல்லை அப்படின்னா அதுக்கு பல காரணங்கள் காணப்படுகிறது என்பதாக பார்க்குறோம். எனவே அப்படி இல்லாதபடிக்கு அந்த ஆண்டவரோடு கூட நாம் இடைப்பட்டு நாம் செயல்படுகிறவர்களாக இருக்க வேண்டும். ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்தான் என்று போடப்பட்டிருக்கிறது இல்லையா? நோவாவும் அவன் கடவுளுக்கு பிரியமானவராக இருந்தார் என்பதாக பார்க்கிறோம். எனவே அப்படி நாம் பிரியமாக இருந்து மதுரை மரியாதை போல இந்த பாவ வாழ்க்கையிலிருந்து விடுதலை பெற்று பரிசுத்த வாழ்க்கை வந்தவர்களாக காணப்பட வேண்டும். இல்லை என்று சொன்னால் நாம் மோசப்போகிறவர்களாக இருப்போம். அந்த அம்மா பரிசுத்த வாழ்க்கை வந்துட்டாங்க. வந்ததுக்கப்புறம் கடவுளை 7 குணாதிசயங்கள் அவர்கிட்ட காணப்பட்டதான்னு கேட்டால் காணப்பட்டது என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. அது மற்றொரு முறை நம்ம தியானத்தில் மதுரை மரியாளும் கடவுளின் 7 குணங்கள் என்ற தலைப்பிற்களாக நாம் ஆய்வு செய்வோம். பிதாவாகிய யாவே கடவுள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையை ஆசீர்வதிப்பார்கள்.